Shema Israel Adonai Eloheinu Adonai Echad Adonai Elohim சாபமும் ரோகங்களும் நின் திருமேனியில் ஏற்றிடவோ என் பாவ சாபமும் ரோகங்களும் நின் திருமேனியில் ஏற்றிடவோ கொலைவாரமாம் அந்த சிலுவைதனில் கொலைவாரமாம் அந்த சிலுவைதனில் கொலை செய்யப்பட்டோராய் தொங்கினீரே கொலை செய்யப்பட்டோராய் தொங்கினீரே கல்வாரி அன்பை நான் தியானிக்கையில் கல்வனமும் என்னில் உருகிடுதே கல்வாரி அன்பை நான் தியானிக்கையில் கல்வனமும் என்னில் உருகிடுதே நல்நேசரேசுவே உம்மூலம் யார் சிலுவையில் அறைந்திட ஒப்புவித்தேன் நல்நேசரேசுவே உம்மூலம் யார் சிலுவையில் அறைந்திட ஒப்புவித்தேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் ஷாலோம். சோ இந்த நாட்கள்ல நம்ம அடிப்படை உண்மைகளை அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற தலைப்புல நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சோ நேற்றுக்கு நமக்கு ஒரு நாள் கேப் இருந்துச்சு. அதுவும் நன்மைக்கு தான். நம்ம படிச்ச காரியங்களை எல்லாம் ஒரு ரீகால் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு கிடைத்ததான ஒரு வாய்ப்பு. சோ நம்முடைய அடிப்படை உண்மைகளை அறிந்து கொள்வோம் அப்படிங்கிறதான தலைப்புல நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களுக்கும் ரொம்ப முக்கியம் என்னன்னா அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன் சரியா இருந்தாதான் எல்லாமே சரியா இருக்கும். அது உலகத்திலையும் அப்படிதான், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அது அந்த விதமாகத்தான் ஆண்டவர் அமைச்சு வச்சிருக்கார். அதனால நம்முடைய அடிப்படை உண்மைகள் இந்த கிறிஸ்தவ பிரயாணத்துல, இந்த ஜேர்னில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை உண்மைகளை பற்றி நாம் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த அடிப்படை உண்மைகள், அஸ்திபாரம் எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி அவர் அங்க பேசுறார். வாசிப்போம். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பாருங்க, ஒரே விதமான சோதனை தான் வருது. ரெண்டு விதமான வீட்டை நம்ம பார்க்கிறோம். வந்தது என்னவோ ஒரே விதமான சோதனை தான். ஆனா ஒரு வீடு இடியாம நிக்குது, பட் இன்னொரு வீடு
இடிஞ்சது மட்டும் இல்ல, அது இடிந்து விழுந்து அழிஞ்சே போச்சு பாருங்க. சோ ஃபவுண்டேஷன் மிக 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 முக்கியம். ஃபவுண்டேஷன் சரியில்லை, அஸ்திபாரம் சரியில்லைன்னா அந்த பெருமழை பெருவெள்ளம் காற்று அடிக்கிற நேரத்துல நம்ம வாழ்க்கை இடிஞ்சு விழுந்துரும். இடிந்து விழுவது மட்டுமல்ல, அது அழிந்தே போகும் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ அடிப்படை உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை உண்மைகளை அறிந்து கொள்ளும் போது ஏற்கனவே போடப்பட்டிருக்கிற சில தவறான அஸ்திபாரங்கள் அது இடிக்கப்படும். அது இடிக்கப்படுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு நேராக போகும். இல்லங்க, நாங்க ஏற்கனவே ஒரு அஸ்திபாரத்தை போட்டோங்க, நாங்க அதுலயே நாங்க காலத்தை ஓட்டிடுறோங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்ட வண்டியிலே போயிட்டோங்க, கட்ட வண்டியிலேயே காலத்தை ஓட்டிடுறோங்க, கட்ட வண்டியிலேயே நாங்க போயிடுறோம். இப்ப இருக்கிற இந்த பைக்கு கார்லாம் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோமான நஷ்டம் யாருக்கு அப்படின்னா நமக்கு தான் பாருங்க இல்லையா? நஷ்டம் நமக்கு தான். சோ அதனால இந்த அஸ்திபாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய அடிப்படை உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். சரி, அந்த விதத்துல நம்ம திரியேக தேவன் என்கிறதான பாடத்தை நாம் படிச்சு இன்னைக்கு நம்ம இப்போ இந்த நாட்கள்ல நம்ம 2வது பாடத்தில் இருக்கிறோம். மனிதர்களாகி நம்முடைய உண்மையான வடிவம், அவர் ஒரிஜினல் டிசைன், நம்முடைய உண்மையான வடிவம் என்ன அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்க்கும்படியாக நம்ம கர்த்தர் சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக சங்கீதம் 139 14, 15, 16 வசனத்துல நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உண்மை துதிப்பேன். அது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதங்கள் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஆண்டவர் சொல்றாரு இங்க சங்கீதக்காரன் மூலமா, நம்மள ஆண்டவர் உண்டாக்குன விதம் எப்படின்னா ரொம்ப பிரமிக்கத்தக்க விதத்துல ரொம்ப ஆச்சரியமா நம்மளை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். ஏதோ நான் கடவுள், நீங்க தான் என்னுடைய அடிமைகள், என்னை நீங்க பூஜை பண்ணி என்னை சேவிச்சு அப்படி நீங்க இருந்துக்கோங்க, அடியார்கள், நான் கடவுள், நீங்க என்னுடைய பக்தர்கள், நீங்க என்னுடைய அடியார்கள் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் நம்மளை படைக்காம, நீங்களும் நானும் அவருடைய புத்திரர்கள் என்கிறதான ஒரு நிலையில நம்மளை ரொம்ப பார்த்து 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 நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ரொம்ப அற்புதமான விதத்துல உண்டாக்கி இருக்கிறாரு. இந்த சரீரத்தையும் கூட ரொம்ப அழகா அதை வடிவமைச்சு உள்ள இருக்கிற அந்த எலும்புகள், நரம்புகள், அந்த தசை நார்கள், செல்கள், மரபணுக்கள் எல்லாமே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா பிரமிக்கத்தக்க விதத்துல ஆண்டவர் எல்லாத்தையும் ரொம்ப அழகா படைச்சிருக்கிறார். அதனாலதான் நம்முடைய ஆவி ஆத்மா முக்கியம், சரீரம் ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லி இந்த சரீரத்தை இஷ்டம் போல ஒடுக்கி, ஓகே, இந்த சரீரத்தை சரியா பாதுகாக்காமலாம் நம்ம இருப்போமானா அது நமக்கு நாமே நம்ம ஏற்படுத்திக் கொள்கிற நஷ்டம் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும் பாருங்க. சரி, அப்போ இதெல்லாம் நம்ம படிச்சோம். சோ இதுல ஒரு 10 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொன்னேன், அதுல 5 தான் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகே, ஒரு முறை ரீகால் பண்ணிடுவோம், அப்புறம் நேரா நம்ம உள்ள போகலாம். ஓகே, யார் சொல்றீங்க அந்த 10 குறிப்புகள்? நாம் எங்கிருந்து வந்தோம், 2 நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம், 3 உண்மை வடிவத்தின் பிரதிபலிப்பு, 4 மனிதனை ரசித்து கொண்டாடும் திரியேக தேவன், 5 உண்மை வடிவத்தில் வெளிப்பட வேண்டிய அனுபவங்கள், 6 விழுகையின் விளக்கம், 7 மனிதனுடைய விழுகையின் விளைவுகள், 8 தேவனுடைய பார்வையில் எது பாவம், 9 வார்த்தை மாம்சமானதன் நோக்கம்,
10 கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல். இப்ப இதுல நம்ம வந்து எங்க வரைக்கும் முடிச்சிருக்கோம் சார்? எங்க வரைக்கும் முடிச்சிருக்கோம்? உண்மை வடிவத்தில் வெளிப்பட வேண்டிய அனுபவங்கள் 5 முடிச்சிருக்கோம். 5 முடிச்சிருக்கோம். சோ உண்மை வடிவத்துல 2 அனுபவங்கள் வெளிப்படணும். ஒண்ணு, இந்த உண்மையான வடிவத்துல ஆண்டவர் எதை வச்சிருக்கார் அப்படின்னா உச்சகட்ட மகிழ்ச்சியை வச்சிருக்கிறாரு. சோ இந்த உச்சகட்ட மகிழ்ச்சியில தான் நம்ம இருந்து எல்லாத்தையுமே செய்யணும். ஓகே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நடத்துவது, நம்முடைய வேலை, நம்முடைய ஊழியம், நம்ம செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் பாரமா நினைச்சு செய்யாம நம்ம அவைகளெல்லாம் எப்படி செய்யணும்னா உச்சகட்ட மகிழ்ச்சியில இருந்து அவைகளை செய்யணும். இதுதான் ஆண்டவர் நம்முடைய ஆதி வடிவத்துல நம்மளை வந்து அந்த விதமாகத்தான் நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஐயோ குடும்ப வாழ்க்கைனாவே ரொம்ப பாரங்க, ஐயோ வேலையை நினைச்சாலே பயங்கர டென்ஷன், பயங்கர பிரஷர், ஐயோ ஊழியம், இங்க ஊழியம், அங்க ஊழியம், அங்க ஊழியங்க, ஒரே ஊழிய பிஸிங்க, ஒரே டென்ஷனுங்க, ஒரே பிரஷருங்க. அப்படி கிடையாது. அந்த விதமாக நம்ம வந்து செய்யக்கூடாது. நேற்றுக்கு நாங்க வந்து ஒரு அருமையான ஒரு பிரதரை நாங்க பார்க்க போனோம். அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா ஒரு 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 நல்ல ஒரு தேவ மனுஷர், ஒரு அருமையான பரிசுத்தவானுடைய பேரை சொல்லி அந்த ஐயா வந்து 52 வாரங்கள் ஏறக்குறைய வேலையை கடினமாய் செய்யாமல் இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு 52 வாரம் ஒரு பைபிள் ஒரு சண்டே சர்வீஸ்ல தொடர்ச்சியான ஒரு செய்தி கொடுத்தாங்க. நான் சண்டே மிஸ் ஆகாம அந்த ஸ்டடீஸ்க்கு நான் போனேன். அங்க போய் அந்த செய்தியெல்லாம் கேட்க 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 அதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு கிளம்பும் போது ரொம்ப டென்ஷனா கிளம்புவேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நான் வந்து இதெல்லாம் விளங்கிக்கிட்டதுக்கு அப்புறம் நான் வேலைக்கு ரொம்ப ஹாப்பியா கிளம்புவேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை வந்து ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப மகிழ்ச்சிகரமா அதை நான் செய்வேன். அவங்க சொல்றாங்க, ஐயா நான் வந்து ஒரு ஒரு சராசரியான ஒரு வேலையை தான் செய்யறேன். ஆனா பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட என் கண்ட்ரோலுக்கு கீழே வரக்கூடியதான சூழ்நிலைகள் இருக்கும். ஓகே, கவனிங்க, எங்க நம்ம வந்து காரியங்களை மகிழ்ச்சியா செய்யறோமோ அங்க வந்து பெரிய 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 ஆட்கள் எல்லாம் உங்க கண்ட்ரோலுக்கு கீழே தானாவே வருவாங்க. ஓகே, நம்ம யாரையும் போய் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எங்க கண்ட்ரோல்ல இருங்க, எங்க கண்ட்ரோல்ல நீங்க இருந்துதான் ஆகணும். இன்னைக்கெல்லாம் சில சபைகள்ல நடத்திப்புங்கிற போர்வையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கர அடிமைத்தனம், நடத்திப்புங்கிற போர்வையில பயங்கரமான அடிமைத்தனத்துக்குள்ள இன்னைக்கு போறதை நம்ம பாக்குறோம். அதுக்கு அவங்க அழகா எடுக்கிற வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா, பிதா குமாரனை நொறுக்கினார், அதே மாதிரி நாங்கெல்லாம் பிதாக்கள், நான் வந்து உங்களை என்ன செய்வோம், நாங்க நொறுக்குவோம். எப்படி பிதா குமாரனை நொறுக்கும் போது குமாரன் நெருங்கி நெருங்கி வந்தாரோ அந்த மாதிரி நாங்க உன்னை நொறுக்குவோம், உன்னை நாங்க கடினமா தான் நடத்துவோம், உன்னை நாங்க அடிப்போம். ஆனா நீ தான் என்ன செய்யணும், நாய் மாதிரி அப்படியே வந்து எங்க காலில் விழணும். இப்படியெல்லாம் கிறிஸ்தவத்துக்குள்ள, பெந்தேகோஸ்தே சபைகளுக்குள்ள இந்த விதமான செட்டப் போடலாம் ஊழியங்கள் நடக்குதுங்கிறத நீங்க விளங்கிக்கோங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இதெல்லாம் பக்கா அடிமைத்தனம், புரியுதா? இதெல்லாம் பயங்கரமான மத ஆவி, பாபிலோனிய முறைமை, அப்படியே ரத்தத்தை வாங்குற ஒரு முறைமை, நம்முடைய ரத்தத்தை அப்படியே உறிஞ்சு எடுக்கிறதான ஒரு முறைமை. ஓகே, இதை ஸ்தாபிக்க, இந்த விதமான ஒரு அமைப்பை ஸ்தாபிக்க நம்முடைய ஆண்டவர் இயேசு வரல. இன்னும் சொல்ல போனா இந்த விதமான அமைப்பை அடிச்சு நொறுக்கி ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கு தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே இயேசு வந்தார் அப்படிங்கிறத நீங்க விளங்கிக் கொள்ளணும். சரி, அப்போ பாருங்க, உச்சகட்ட மகிழ்ச்சியோட நம்ம எல்லாத்தையும் செய்யணும்னு நம்ம விளங்கிக் கொள்கிறோம். இதுதான் நம்முடைய உண்மையான வடிவம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய எதிர்பார்ப்பு,
அடுத்து நான் சொன்ன நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? நன்மையை மட்டுமே எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கணும். நேற்றுக்கு நல்லா இருந்தா இன்னைக்கு எனக்கு துக்கம் வருங்க, இன்னைக்கு நான் பயங்கரமா சிரிச்சிட்டேங்க, நாளைக்கு நான் அழதாங்க போறேன் அப்படி நீங்க நம்புனீங்கன்னா நீங்க எதை நம்புறீங்களோ அது நடக்கும். பயந்த காரியம் அவனுக்கு நேரிட்டதுன்னு படிக்கிறோம். ஓகே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. சோ நம்ம எதை விசுவாசிக்கிறோம் அதன்படிதான் எல்லாமே. அதனால ஆண்டவர் நம்முடைய ஆதி வடிவத்துல, உண்மை வடிவத்துல திரியேக தேவன், பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய திரியேக தேவன் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாருன்னா, அவருக்குள்ள ஒன்னா நம்மளை வச்சு நன்மையை மாத்திரமே எதிர்பார்க்கக்கூடிய விதத்துல நம்மை ஆண்டவர் நம்மளை அப்படிதான் படைச்சிருக்கார். சோ ஒருவேளை தீமைகளே வந்தாலும் அந்த தீமையையும் அவர் நன்மையா முடிய பண்ணிடுவாரு, அதை நன்மையா மாத்திடுவாரு அப்படிங்கிறத நம்ம படிச்சோம். சரி, இப்ப நம்ம அடுத்த காரியங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை காண்பவரே நிதம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே. சரி, ஆறாவதாக நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் விழுகையின் விளக்கம். ஓகே, விழுகையின் விளக்கம், இதான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ மனுஷன் விழுந்தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல மனிதன் விழுந்தான் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த விழுகையை பற்றிய ஒரு சரியான விளக்கம் நமக்கு தெரியணும். ஓகேங்களா, கவனிங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன். ஆண்டவர் மனுஷனை படைச்சிட்டு அவனுக்குள்ள தெரிந்து கொள்ளும் உரிமை, சரிங்களா, அவனுக்கு தெரிந்து கொள்ளும் உரிமையை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, முன்னாடி சாய்ஸ் வச்சிருப்பார், 2 சாய்ஸ் இருக்கும். அதுல எதை தெரிந்தெடுக்கணும்னு இவன் தான் என்ன செய்யணும்னா தெரிந்தெடுக்கணும். கவனிங்க, மனுஷனை ஆண்டவர் இன்னைக்கு வரைக்குமே அப்படிதான். மனுஷனை ஆண்டவர் ஒரு மிஷின் மாதிரி அவனை வைக்கல. இப்ப நிறைய நேரங்கள்ல நம்ம ஆண்டவர் ஏன் அங்க வைக்கணும், இவன் போய் அங்க போய் இது பண்ணும்போது, இவன் போய் அங்க போய் அதை விழ போகும்போது அவனை தடுத்திருக்கலாமே, அவனை செய்ய விடாம ஆக்கி இருக்கலாமே, அவனுடைய கண்ட்ரோல் இவர் கையில தானே இருக்கு, சோ அவர் அப்படி பண்ணிருக்கலாமே, இப்படி பண்ணிருக்கலாமே நம்ம சொல்லுவோம் பாருங்க. ஏன் அப்படி சொல்றோம்னா, நம்மளோட ஆண்டவர் இந்த ஆதி வடிவம், இந்த உண்மை வடிவத்துல நம்மளை எப்படி வச்சிருக்காருங்கிறது நமக்கு தெரியாததுனால. கவனிங்க, நம்மளை ஆண்டவர் அவர் மாதிரியே, அவருக்கு எப்படி தெரிந்து கொள்ளும் உரிமை இருக்குதோ அதே மாதிரி ஆண்டவர் நமக்கும் தெரிந்து கொள்ளும் உரிமையை நமக்கு தந்திருக்கிறார். ஓகே, இப்ப நல்லா கவனிங்க, மனுஷனை அவர் படைக்கும் போது அவனுக்குள்ள ஜீவனை வைத்தார். சரியா, ஜீவனை வச்சாரு. அந்த ஜீவன் அது மனுஷனுக்குரிய ஜீவன், மனிதன் உயிர் வாழ்வதற்குரிய ஜீவன். ஆதியாகமம் 2:8 படிக்கிறோம் இல்லையா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 7ஆம் வசனம் படிக்கிறோம் இல்லையா, படிங்க.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். இங்க ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதுறாரு. அவன் ஜீவாத்மா இருக்கான் இல்லையா? இந்த ஜீவன் இப்ப அவனுக்குள்ள இருக்கிற இந்த ஜீவன் அவன் இந்த பூமியில இந்த பூலோகத்துல உயிர் வாழ்வதற்குரிய ஜீவன். பட் அந்த ஜீவன் இவனுக்குள்ள ஓடிட்டு இருக்கு பாருங்க. இந்த ஜீவன் நித்திய நித்தியமான அழிவில்லாத ஜீவன் அல்ல. அதை விளங்கிக்கணும். சரியா? அப்படி அழிவில்லாத ஜீவனா அவர் அவனுக்குள்ள அதை உண்டாக்கல. அவனுக்குள்ள இருக்கிற ஜீவன் அவன் உயிர் வாழ்வதற்குரிய ஜீவன். அப்போ உயிர் வாழ்வதற்குரிய, அதாவது இந்த பூமியில வாழ்வதற்குரிய ஜீவனை பெற்றிருக்கிற இந்த மனுஷனுக்குள்ள நித்திய ஜீவன் உள்ள வரணும் அப்படின்னா அந்த நித்திய ஜீவனை எங்க வைக்கிறார்னா ஜீவ விருட்சத்துல வைக்கிறார். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதியாகமம் 2:7 இவனுக்குள்ள ஓடுற அந்த ஜீவன் ஜீவ சுவாசத்தை ஊதுனார் இல்லையா? அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதும் போது அந்த ஜீவன் அது என்ன ஜீவன்னா அவன் உயிர் வாழ்வதற்குரிய ஜீவன். அது அவன் அந்த பூமியில வாழ்றான். அந்த ஜீவனை வச்சுதான் அவன் வாழ்றான். ஆனா அழிவில்லாத அந்த அழியாமை அந்த நித்திய ஜீவன் அவனுக்குள்ள வரணும் அப்படின்னா அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் எங்க வச்சார்னா அந்த ஜீவ விருட்சத்துல வச்சார். ஜீவ விருட்சத்தை வச்சுட்டு பக்கத்திலேயே மரணத்தின் விருட்சத்தையும் வைக்கிறார். அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க கனி விருட்சம் வச்சுட்டு அவர் சொல்றாரு, தம்பி தெரிந்து கொள்ளும் உரிமை உன்கிட்ட இருக்கு. ஓகே, ஹலோ, ஏன் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க? ஓகே 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 ஓகே. சோ கவனிங்க. அப்போ இவனுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையை ஆண்டவர் கொடுத்து நீ எதை தெரிந்து கொள்றியோ, அதாவது நீ ரெண்டு விஷயம் இங்க இருக்கு. கவனிங்க, ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ அதாவது ஒரு காரியத்துக்கு அங்க எஸ் சொல்லணும், மனமுவந்து எஸ் சொல்லணும்னா அங்க நோ சொல்றதுக்கு இன்னொரு ஆப்ஷன் அங்க இருந்தாதான் நம்ம சொல்ற எஸ் உண்மையான எஸ்ஸா இருக்கும். புரியுதா? இப்போ ஒரு காரியத்தை முன்னாடி வச்சுட்டு நீ இதுக்கு ஓகே பண்ணு அப்படின்னா என்னங்க ஓகே பண்றது? ஓகே பண்ணிதான் ஆகணும். வேற 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 வழி இல்ல. உனக்கு மனம் இருக்கோ இல்லையோ நீ ஓகே பண்ணிதான் ஆகணும். ஆனா ரெண்டு காரியத்தை வச்சுட்டு இதை நீ நல்லா பாரு, இதனுடைய விளைவுகள் இது 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 பண்ணா இது இந்த விளைவுகள் உனக்கு வந்துரும். அதனால இதை நீ நினைச்சு நீ இதுல எதை செலக்ட் பண்ண போற, இதை எது உனக்கு எஸ் எது உனக்கு நோ அப்படிங்கறத காமிச்சு கொடுத்து இப்ப நீ சொல்லு எது உனக்கு எஸ் எது உனக்கு நோ அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரத்துல உணர்ந்து நிதானிச்சு எஸ் சொல்றதுதான் வேல்யூபிளான எஸ். அந்த நேரத்தில் சொல்ற நோ தான் வேல்யூபிளான நோ. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நான் சொல்றது புரிஞ்சதா உங்களுக்கு? இதுல ஒரு டவுட் நான் சும்மா தான் கேக்குறேன். சொல்லுங்க. இப்போ ரெண்டு வச்சிருந்து இருக்காரு, ரைட்டு தானா? ஓகே. நம்ம அந்த ஏரியால நம்ம அப்பயும் நம்ம ஆண்டவருக்கு பிள்ளைங்களால நம்மள பார்த்தாரு. ஆமா, யா. சரி, இப்போ இந்த உலகத்திலேயே நான் இதை பொதுவா கேட்கிறேன், சும்மா கேட்கிறேன். இதுல இதுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கதான் கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ உலகத்திலயும் இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்களேனா, நீங்க சொல்றீங்க செலக்ட் பண்ற உரிமை கொடுத்திருக்கிறாரு நமக்கு அப்படிங்கறத
கரெக்ட் தான். ஆனா இப்போ ஒரு கத்தி இருக்கு, ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை இருக்கு, நம்ம போவாசே இருக்கான்னு வைங்களேன், அவன் சின்ன பையனா இருக்கும்போது இப்ப கத்தி இருக்குன்னா அவன் அந்த இடத்துக்கு போகாம ஒரு அம்மா அப்பா பாத்துக்குவாங்கல்லனா, அவனுக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப அவங்களுடைய வளர்ச்சி, அப்போ அதை செலக்ட் பண்ணும் போது அவங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு அவங்களை ஆண்டவர் படைக்கும் போது குழந்தைகளாக படைக்கலங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். குழந்தைகளா படைச்சா எப்படி புருஷன் மனைவியாவா? குழந்தைங்களா, அதான் குழந்தைங்களா இல்லன்னா இப்ப நம்ம பிள்ளைங்களா தானே பாக்குறாரு. ஏன் அதுல அப்பா நல்லதா பண்ணிருக்கலாமே அப்படிங்கறதுதான். குழந்தைங்களா படைக்கலதான், பிள்ளைங்களா, அவர் பிள்ளைங்க தான். ஆனா அவங்க வளர்ச்சி அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, யோசித்து பாருங்க, எல்லா மிருகங்கள் பறவைகளுக்கெல்லாம் பேர் வைக்கக்கூடிய அளவுக்கு, ஓகே, மிருகங்கள் பறவைகளை பார்த்து பார்த்து அவைகளுக்கு பேர் வைக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய அந்த திறன் ரொம்ப ஹை லெவலா இருக்குங்க. புரியுதா? அவனுடைய திறன் ரொம்ப ஹை லெவலா இருக்கு. மனைவியை பார்த்த உடனே இவளுடைய எலும்பின் எலும்பு, என் மாம்சத்தின் மாம்சம், மனுஷன் எடுக்கப்பட்டபடினா இப்ப மனுஷி எனப்படுவா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க வளர்ச்சி ஒரு குழந்தைக்குரிய வளர்ச்சி அல்ல. ஓகே, அப்படி நிறைய பேர் கேட்கறாங்க, அதான் நமக்கு கிளாரிட்டி தான். சோ அவங்களுடைய வளர்ச்சி ஒரு குழந்தைக்குரிய வளர்ச்சி அல்ல. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இவன் நாயின்னு சொன்னா ஆமா, ஆண்டவர் ஆமாப்பா நீ சொல்றது சரிப்பா, அது நாய் தான். நாய்க்கு பேயின் பேர் வைக்கல, பேய்க்கு நாயின் பேர் வைக்கல. அவன் யானையை பார்த்து பூனைன்னு சொல்ல, பூனையை பார்த்து யானைன்னு சொல்ல, கரெக்டா அதனுடைய தன்மையை பார்த்து அதனுடைய இதை பார்த்து அதுக்கு பேர் வைக்கிறான். அந்த அளவுக்கு அவருக்கு வளர்ச்சி இருக்குங்க. சோ ஆதாம் உடைய வளர்ச்சி ரொம்ப அபாரமானது, நல்ல நல்ல திறமை உடையவராக. ஓகே, ஏன்னா கடவுளே நேரடியா ஜீவ சுவாசத்தை ஊதி இருக்காருன்னா இன்னைக்கு இருக்கிற குழந்தை மாதிரியா அவர் இருப்பாரு இல்லையா? அவருடைய வளர்ச்சி எவ்வளவு அற்புதமா இருக்கும். அதுவும் பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் கர்த்தர் பேசுறாரு, உலாவுறாரு, எத்தனையோ காரியங்கள்லாம் இருக்கு. ஓகே, சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி இருந்தது. ஆண்டவருக்கு தெரியும், கண்டிப்பா இவனுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை இருக்கு, அந்த திறன் இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனாலதான் அந்த திறமையெல்லாம் காட்டுறதுக்கு தான் எடுத்த உடனே பேர் வைக்க வச்சு அடுத்து மனைவியை கொண்டு மனைவிக்கு அவன் என்ன சொல்றான் அப்படிங்கறதான் பாக்குறாரு. எல்லாமே அவனுக்கு நல்லா தெரியும். ஓகே, புரிஞ்சதா? ஓகே, தரம் புரிஞ்சதா? ஓகே, அப்போ கவனிங்க, இந்த ரெண்டையும் அங்க வைக்கிறார். இன்னும் சொல்ல போனா இந்த ஜீவ விருட்சத்தை அவன் சாப்பிடாத வரைக்கும் ஆண்டவர் அவன் கூடவே இருக்கிறாருங்க. புரிஞ்சுக்கோங்க, ஜீவ விருட்சத்தை அவன் சாப்பிடாம இருக்கிறான் இல்லையா? மனுஷனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியில ஊதி ஏதேன்ல வைக்கிறாரு, அவனோட டெய்லி உலாவுறாரு. இப்போ மனுஷனுக்கு, கடவுளுக்கு மனுஷனுக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்குன்னா, கடவுள் மனுஷன் கூடவே இருக்கார். ஆனா இப்ப அவர் என்ன விரும்புறார், அவர் என்ன விரும்புறாருன்னா, கூடவே இருக்கிற நான் இப்போ உனக்கு உள்ள வர விரும்புறேன். ஓகே, உனக்கு உள்ள நான் வர விரும்புறேன். இப்ப நீ இந்த ஜீவ விருட்சத்தை, இதுக்கு நீ எஸ் சொல்லி நீ இந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டுட்டேனா உன் கூடவே இருக்கிற நான் உனக்கு உள்ள வந்துருவேன். மகிமையின் நம்பிக்கையாக நான் உனக்கு உள்ள வந்துருவேன். ஓகேங்களா? இதுக்குதான் தேவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கார். இவன் எதை செலக்ட் பண்றான் அப்படின்னு வெயிட் பண்றாரு. சோ ஆப்ஷனை முன்னாடி வச்சுட்டு விளைவுகளையும் சொல்றார். நெருப்ப தொட்டேனா சுற்றும் அப்படின்னு விளைவுகளையும் சொல்றார். படிங்க, ஆதியாகமம் 2ல 16 இருந்தே படிங்க, 16 இருந்தே. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். சரி, இப்ப நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லணும். 2 கேள்வியை நான் கேட்க போறேன். இதை புசிக்கும் நாளில்
நான் உன்னை கொல்லவே கொல்லுவேன் அப்படின்னு சொன்னாரா? நீ சாகவே சாவாய் சொன்னாரு. நீ சாகவே சாவாய். சரி, அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறேன். இதை நீ புசிக்கும் நாளில் நீ நரகத்துக்கு போவாய் அப்படின்னு சொன்னாரா? சொல்ல. என்ன சொன்னாரு? இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். அப்போ ஆண்டவர் அங்க கொல்றது இல்ல, ஆண்டவர் கொல்லல, இல்ல ஆண்டவர் மனுஷன் நரகத்துல தள்ளணுங்கிறது அவருடைய கான்செப்ட் கிடையாது. ஓகே, ஆனா இந்த பழத்தை நீ சாப்பிட்டேனா இந்த விதமான விளைவு உனக்கு வரும். நெருப்ப தொட்ட நான் உன்னை சுடுவேன் அப்படின்னு எந்த அப்பாவும் சொல்றது இல்ல. நெருப்ப நீ தொட்டேனா அதுவே உன்னை தானா சுற்றும். ஓகே, அப்போ மரணம் என்பது தேவன் அவரு மனமு மனுஷனை கொல்றது அந்த மாதிரியான காரியங்களை அவர் செய்யறது இல்லைங்க. நம்ம அப்பா அதை செய்யறது இல்லை. ஓகேங்களா? நம்ம அப்பாவுடைய இருதயத்தின் ஆழம் அப்படி இல்லை. எந்த மனுஷனையும் கொல்லுகிறவர் அவர் அல்ல. ஓகே, பைபிள் அப்படி போட்டிருந்தாலுமே அது அதெல்லாம் கவர்னன்ட் மேட்டர் சார். சோ அவருடைய இருதயத்தின் ஆழத்துல அந்த மாதிரி எண்ணம் அவருக்கு இல்ல சார் அப்படிங்கறத விளங்கிக்கோங்க சார். ஓகே, சோ கவனிங்க. அப்போ சொல்றாரு, நீ இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். சரி, அப்ப அந்த பழத்தை சாப்பிடும் போது என்ன அப்படி சாகிற மாதிரி என்ன நடந்துச்சு? இந்த பழத்துல என்ன விஷம் ஏதோ இருந்துச்சா? ஓகே, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கொஞ்ச நாளைக்கு சளி பிடிக்கும். ஓகேங்க, அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க, அது பக்கத்துல உள்ளவங்க ஒட்டிடுச்சுங்க, ஒரு 10 பேருக்கு சளி பிடிச்சிருச்சுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இன்னைக்கு வரைக்கும் மனுக்குலத்தை பாதிக்குதுன்னு சொல்றோமே. முழு மனுக்குலத்தையும் இந்த ஒரே ஒரு பழத்தை சாப்பிட்ட உடனே முழு மனுக்குலத்தையும் இது பாதிக்குது அப்படின்னு சொல்றோமே. இது என்ன? இது அப்ப அங்க உண்மையிலேயே என்ன நடந்தது? இதான் இந்த விழுகையினுடைய விளக்கம் என்ன அப்படிங்கறத அதுக்கு தான் நம்ம இதை படிக்கிறோம். கவனிங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 1-6 வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நல்லா கவனிங்க. இங்க என்ன நடந்தது, உண்மையிலேயே என்ன அந்த பழத்துல மேட்டரா, அங்க என்ன நடந்ததுங்கிறத நம்ம பாக்குறோம். ஓகே, இப்ப படிங்க, நிறுத்தி நிதானமா படிங்க. நான் நிறுத்த சொல்லும் போது நிறுத்துங்க. ஓகே, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா என்றது. பாருங்க, முதல் கேள்வியே, எப்பா இந்த எல்லா மரத்தையும் படைச்சிட்டு இந்த எல்லா மரத்தையும் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரா அப்படின்னு ஒரு கேள்வியை அவன் கேட்கிறான். ஓகே, கேள்வியை கேட்கிறான். அதாவது எல்லா மரத்தையும், இங்க இருக்கிற எல்லா பழங்கள், இவ்வளவு பழங்கள் இருக்கு, இதெல்லாம் படைச்சிட்டு அவரே படைச்சிட்டு இதை தொற்றக்கூடாது, இதுல எதை நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாரான்னு மெதுவா கடவுளை பற்றிய ஒரு தவறான, அதாவது இவன் போட்டிருந்த ஏற்கனவே இவனுக்குள்ள மாட்டப்பட்டிருந்த நல்ல கண்ணாடிய, சரியான கண்ணாடிய கழட்டிட்டு ஒரு தவறான கண்ணாடிய போடுறதுக்கு இவன் ட்ரை பண்றான். ஓகே, இப்ப மெதுவா அந்த சரியான கண்ணாடியில கை வைக்கிறான். ஓகே, இந்த கேள்வி என்னன்னா, ஆதாம் ஏவாள் போட்டிருக்கிற கடவுளை பத்தி அவர் ரொம்ப அன்புள்ளவர், அவர் நல்லவர், அவர் நீதி உள்ளவர், அவர் என் அப்பாயா, நான் அவருடைய பிள்ளைங்க, நாங்க 2 பேரும் அவருடைய மகனும் மகளுமா இருக்கோம், அவர் எங்களுக்கு அப்பா அப்படிங்கறதான ரொம்ப அன்புள்ளவர், இவரை போல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல சரியான ஆண்டவரை பற்றிய ஒரு சரியான கண்ணாடி இருக்கு. என்னுடைய உயர்வை விரும்புறவர், அவரு என்ன ரசிக்கிறாரு, இப்படின்னா நல்ல சரியான கண்ணாடி இருக்கு கடவுளை பத்தி. இப்ப இந்த கண்ணாடியில கை வைக்கிறான். முதல் கேள்வி கேட்கும் போது கண்ணாடி மேல கை வைக்கிறான்.
இன்னும் கலட்டல, கை வைக்கிறான். இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது, பதில் சொல்லுது. ஓகே, இங்கேயே கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அந்த அம்மா இங்க கவனமா இல்ல. இந்த கேள்விக்கு உனக்கு எதுக்குடா நான் பதில் சொல்லணும், என் ஆண்டவரை பத்தி எனக்கு தெரியும்டா, போடா போடா அப்படின்னு சொல்ல அந்த அம்மாவுக்கு முடியல. இப்ப அது பேசுது தொடர்ந்து. படிங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சத்தம், இங்க ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த புசிக்கவும் தொடவும் அப்படிங்கறது வந்து ஆண்டவர் சொல்லல, சரிங்களா? ஆண்டவர் சொல்லல, அவர் புசிக்க வேண்டாம் தான் சொன்னாரு. ஆதாமுக்கும் அதை தான் நீ சொல்லிக் கொடு அப்படின்னு தான் சொன்னாரு. ஹீப்ரூல அப்படிதான் இருக்கு, நான் ஏற்கனவே அதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இங்க வந்து இந்த சரியான கண்ணாடியை கலட்டுறதுக்கு இவனுக்கு, இந்த சாத்தானுக்கு எப்படிங்க முடிஞ்சது, எப்படி தைரியம் வந்துச்சுன்னா, ஆல்ரெடி இவங்களுக்குள்ள ஒரு காரியம் உள்ள நுழைஞ்சிருக்கு பாருங்க. என்னன்னா, சுயநீதி என்கிறதான ஒரு காரியம் உள்ள நுழைஞ்சிருக்கு. அதாவது புசிக்க வேண்டாம் ஆண்டவர் சொன்னா நம்ம தொடாமலே இருந்து காட்டுவோம். யா தொடாமலே இருந்து காட்டுவோம். இன்னைக்கு இப்படி நம்ம நிறைய பாக்குறோம், நிறைய பேர் வாழ்க்கையில அப்படி பாக்குறோம். யாரோ ஒருத்தர் வந்து முழங்கால் போட்டு பைபிள் படிக்கிற ஒரு பழக்கத்துக்குள்ள ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார் அப்படின்னா, நம்ம எல்லாருமே முழங்கால நின்று பைபிள் படிக்கிறதா மேன்மை? நீ முழங்கால நின்று பைபிள் படிக்கிறியா? இப்படிதான் பேசுவாங்க பாருங்க. முழங்கால நின்று பைபிள் படிக்கிறியா? ஏன்னா அவர் அப்படி செஞ்சாரு, நீ அப்படி செய்யறியா? இதெல்லாம் என்னது? சுயநீதி. ஓகே, யாரோ இந்த உலகத்துல ஒரு சில பேரை ஆண்டவர் வந்து திருமணம் பண்ணாத ஒரு அனுபவத்துக்கு நேரம் நடத்துறார் அப்படிங்கிறதுக்காக திருமணம் செய்யாமல் இருப்பதுதான் மேன்மை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்ற பாருங்க, சுயநீதி. ஓகே, இந்த மாதிரி வாழ்க்கையில கர்த்தரை சாராமல் நாமாக செய்ய நினைக்கிற நல்ல காரியங்கள், நம்முடைய பலத்துல அப்பாவை சார்ந்து கொள்ளாம நம்ம பலத்துல செய்ய நினைக்கிற எந்த ஒரு நல்ல காரியமானாலும் அது எல்லாமே சுயநீதி. இந்த சுயநீதி இருக்கிறவங்களை சாத்தான் ரொம்ப சீக்கிரமா தொடுவான். ஹலோ, இருக்கீங்களா? ஓகே, சுயநீதி இருந்துச்சுன்னா சாத்தான் ரொம்ப கிட்ட வருவான், ஈஸியா தொடுவான். கடவுளை பத்தி போட்டிருக்கிற நல்ல கண்ணாடி எல்லாம் கலட்டிடுவான், கொஞ்ச நாள்ல எல்லாம் கலண்டுரும். ஓகே, சோ நீங்க நல்ல காரியம் தானே நான் செய்யறேன் அப்படி நீங்க ஆண்டவரை சாராம நம்ம பலத்துல ஓடுறவங்க, நாமளும் செய்யணும்ல, அவரே செய்வார்னா எப்படி நம்மளும் கொஞ்சம் செய்ய வேண்டாமா, நம்ம பலத்துல கொஞ்சம் இது பண்ண வேண்டாமா அப்படின்லாம் நீங்க வந்து பேசிக்கொண்டிருந்தா அது சுயநீதி, செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். ஓகே, அப்படி செஞ்சுட்டு செய்யாதவங்களை அற்பமா என்றது, இதெல்லாம் சுயநீதி. இந்த சுயநீதி இருந்துச்சுன்னா கண்ணாடி சீக்கிரத்தில் கலட்டப்படும். ஓகே, இப்ப இவங்களுக்குள்ள ஆல்ரெடி ஒரு சுயநீதிங்கிற ஒரு சின்ன ஒரு புள்ளி உள்ள வந்திருக்கு. இப்ப ஈஸியா அவன் கண்ணாடியை கழட்டுறா பாருங்க, அவன் கழட்டுறான். படிங்க சிஸ்டர். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இங்க கவனிங்க, இங்க அந்த பழத்தை சாப்பிட வைக்கிறதுக்காக அவன் வந்து கிரியை செய்யும் போது அவன் செய்யற வேலை என்ன தெரியுமா? கடவுளை பத்தி இவங்க சரியான கண்ணாடி போட்டிருந்தாங்க. என்னது? எங்க அப்பா ரொம்ப நல்லவரு, எங்க அப்பா ரொம்ப 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 நல்லவர் அப்படிங்கறதான ஒரு கண்ணாடி இருக்கு. ஓகே, ஆனா இப்போ இவன் முதல்ல என்ன செய்யறான்? அந்த கண்ணாடியை கழட்டுறான். எந்த மாதிரி கண்ணாடியை கழட்டுறான்? அப்பா, நீ அப்பான்னு சொல்றல்ல ஆண்டவர்,
அவர் நல்லவர் கிடையாது, அந்த அளவுக்கு நல்லவர் இல்ல. ஏன்னா அவருக்கு தெரியும் நீ இந்த பழத்தை சாப்பிட்டேனா ஆண்டவரை போலவே நீ மாறிடுவேன்னு அவருக்கு தெரியும். அதனால நீ எங்க அவரை போல மாறிடுவையோ அப்படின்னு சொல்லி இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாரு. உன் உயர்வை விரும்பாதவர் அவர் நல்லவர் இல்லை. அதாவது எப்படி சொல்றான்னா அத நல்ல விதமா அத முழுசா சொல்லாம அந்த அளவுக்கு நல்லவர் இல்லை, அவர்கிட்டையும் கொஞ்சம் சுயநலம் இருக்கு. ஓகே, அவர்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் கெட்ட தன்மை இருக்கு. உன் உயர்வை அவர் விரும்பல. நீ எப்பயுமே அவருக்கு அடிமையா இருக்கணும். அவர் பிள்ளையாதான் உண்டாக்கி இருக்கார். பட் எப்பயுமே நீ அடிமையா இருக்கணும் தான் அவர் நினைக்கிறாரு. அப்படின்னு அவர் நல்லவர் என்கிற கண்ணாடியை கழட்டிட்டு இப்ப இவன் ஒரு கண்ணாடியை மாற்றான். அவர் நல்லவர் இல்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒரு ஆமேன் சொல்லுங்க. புரியுதா? ஓகே, சோ இந்த ரூட்டை கண்டுபிடிக்கணும். பாவம் எப்படி வருது, விழுகை எப்படி வருதுங்கிற ரூட்டை கண்டுபிடிக்கணும். அவர் நல்லவர் தான், ஆனாலும் அந்த அளவுக்கு நல்லவர் இல்லை. ஓகே, அந்த அளவுக்கு கொஞ்சம் அவர்கிட்டயே சுயநலம் இருக்கு. அவரும் ஒரு லெவலுக்கு அப்புறம் உன்னை போக விட மாட்டாரு, அளந்துதான் உன்னை படைச்சிருக்காருன்னு சொல்றாங்கல்ல. இதெல்லாம் அந்த கண்ணாடியினுடைய பேச்சுகள். ஓகே, அடுத்து பாருங்க. இப்ப இந்த கண்ணாடி மாட்டினோன்னு ஏன் அடிக்கடி இந்த படத்தை அவ பார்த்ததே இல்லையா? இப்ப கடவுள் நல்லவர் இல்ல அப்படிங்கிற கண்ணாடியை போட்டா பாருங்க, அது வரைக்கும் அந்த படம் அந்த பக்கமே வந்தது இல்லையா? தோட்டத்துக்கு வெளியே போனாங்க, அவங்களை சுத்திதான் அந்த படம் இருக்கு. நன்மை தீமை அறியத்துக்கு கனி அங்கதானே இருக்கு. ஏன் அந்த தோட்டத்தை காக்கும் போது, பண்படுத்தும் போது, எல்லா காரியங்களை செய்யும் போது, தோட்டத்துல உலாவும் போது அந்த மரத்து பக்கம் வராமலா இருந்திருப்பாங்க, எல்லாம் வந்திருப்பாங்க. அது கண்ணில் அகப்பட்டுதான் இருந்திருக்கும். ஆனா இப்ப அவர் நல்லவர் இல்லைங்கிறதான கண்ணாடியை போட்ட உடனே இப்போ அந்த விலக்கப்பட்ட அந்த கனி, ஓகே, மரணத்தை கொண்டு வரக்கூடிய அந்த கனி இப்ப உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, ஓகே, ஆண்டவர் இதை புசிக்காத அப்படின்னு சொன்னதான அந்த கனி இப்ப எப்படி தெரியுதுன்னா, படிங்க அடுத்த வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம்னா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். சோ இப்போ அது பார்வைக்கு இன்பமா, புசிப்புக்கு நல்லதா, புத்தியை தெளிவிக்கிறதா ஏன் தெரியுது? அது இச்சிக்கப்படத்தக்கது, அது மேல அவ்வளவு இச்சை அவளுக்கு ஏன் வந்ததுன்னா, அவர் நல்லவர் இல்ல. அது மட்டும் இல்ல, அதே கண்ணாடிக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்கு, அவர் அன்புள்ளவரும் இல்ல. ரெண்டு விஷயங்க, ரெண்டு விஷயம். அவர் நல்லவரும் கிடையாது, அவர் அந்த அளவுக்கு அன்புள்ளவர் தான், ஆனா அந்த அளவுக்கு அன்புள்ளவர் கிடையாது. உங்களுக்கு திறந்த இருதயம் இருந்துச்சுன்னா, சரியா, உங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் இருந்துச்சுன்னா, அதாவது உலகத்தார் அப்பாவுடைய அன்பை எப்படி அவங்களுக்கே தெரியாம எப்படி அவங்க அதை விளங்கி வச்சிருக்காங்க. ஓகே, அப்பாவுடைய அன்பு, ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் அந்த தேவ சாயலுடைய புள்ளி இருக்கு பாத்தீங்களா, அதனால அவங்களுக்குள்ளேயும் அதை எப்படி அந்த உள்ள இருக்கிறது அவ்வப்போது கசிஞ்சு வெளியே வருது, அவங்களுக்கே தெரியாம அது கசிஞ்சு வெளியே வருதுங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம், ஜெயிலர்னு ஒரு படம் வந்திருக்கு. ஹலோ, இருக்கீங்களா? ஓகே, ஜெயிலர் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குங்க, ரஜினி நடிச்ச படம் லேட்டஸ்டா. அந்த ஜெயிலர் படத்துல ஒரு பாட்டு இருக்கு, அப்பா மகனுடைய உறவை சொல்லுகிற ஒரு பாட்டு. சரிங்களா, அப்பா மகனுடைய உறவை சொல்லுகிற பாட்டு. தனம் கேட்டீங்களா? தனம் கேட்டீங்களா அந்த பாட்டை? எனக்கு தெரிஞ்ச, எனக்கு நெருக்கமான ஒரு சில பேரை மட்டும் அந்த பாட்டை நான் கேட்க சொன்னேன்.
நேத்துல இருந்து கேட்க சொன்னேன். எத்தனை பேர்லாம் கேட்டீங்கன்னு தெரியல. கேட்கவே இல்லை. ஓகே, என்ன செய்யலாம்? சோ அப்பா மகனுடைய உறவை ரொம்ப அற்புதகரமான விதத்துல அந்த பாட்டுல அவங்களுக்கே தெரியாம, ஏன்னா தேவ சாயலுடைய அந்த புள்ளி அவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே எல்லா மனுஷர்களுக்குள்ளயும் இருக்கிறதுனால நீங்க அந்த பாட்டை நீங்க கேட்டு பாருங்க. பைபிள்ல இருக்கிற மாதிரியே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஓகே, பைபிள்ல இருக்கிற மாதிரியே இந்த வேர்ட்ஸ் இருக்கு. ரத்தமாரேன்னு ஒரு பாட்டு இருக்கு. ஓகேங்களா? சும்மா ஒரே ஒரு ஸ்டான்ஸா தான் அந்த பாட்டு, ஒரே ஒரு ஸ்டான்ஸா தான். அதுல அப்பா மகன், அப்பா மகனை எப்படியெல்லாம் சொல்லி வர்ணிக்கிறார். இப்ப நம்ம எல்லாம் குமாரர்கள் பாருங்க, நம்முடைய அடையாளம் தானே. ஆக்சுவலா நீங்க பைபிளை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அது எல்லாமே திரியேக தேவன். எபேசிய நிருபத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களை அவங்களுக்கே தெரியாம அவங்க சொல்றாங்க. திரியேக தேவன் பிதா கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை அப்படிதான் கூப்பிடுறார். அந்த விதமா தான் நம்மளை பார்க்கிறார். புதல்வா மகனே நீ வா, நான் என்னை பிரதிபலிக்கிற என்னுடைய ஜீவன் நீதான், நான் நம்ப தகுந்த நல்லவன் நீதான், என் குலத்தை காக்க பிறந்தவன் நீதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கு. ஓகே, அன்பை மட்டும் அள்ளி வீசும். அந்த வேர்டு அன்பை மட்டும் அள்ளி வீசும். என் ஆண்டவர் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை மட்டும் அள்ளி வீசுகிற என் அப்பா அப்படின்னு தான் உங்க கண்ணாடி இருந்துச்சுங்க உண்மை வடிவத்துல. ஓகே, இது இப்ப நான் சொன்ன அந்த பாட்டு நீங்க எல்லாருமே கேட்டு அப்படிலாம் நீங்க இது பண்ணணும் அவசியம் இல்ல. உங்களுக்கு ஒரு திறந்த இருதயம் இருந்துச்சுன்னா, ஓகே, நாட் கம்பல், திறந்த இருதயம் இருந்துச்சுன்னா, ஒரு ஓப்பன் ஹார்ட் இருந்துச்சுன்னா நீங்க அதனால எந்த டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. ஐயோ பாஸ்டர் சினிமா பாட்டு கேட்க சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்க எடுத்துடக்கூடாது. நாங்க சினிமா பாட்டெல்லாம் கேட்க சொல்லல. உங்களுக்கு ஒரு திறந்த இருதயம் இருந்துச்சுன்னா, ஓகே, உங்க மைண்ட் டிஸ்டர்ப் ஆகாது. அப்படின்னா உலகத்தான் எப்படி அவனுக்கே தெரியாம திரியேக அன்பை அவன் எப்படி சொல்றான்? ஏன்னா அவனுக்குள்ளே இந்த தேவ சாயல் இருக்கிறதுனால அவனுக்கே தெரியாம எப்படி அதை வர்ணிக்கிறார். ஏன்னா பவுல் சொல்றார், உங்கள் புலவர்களிலும் சிலர் இப்படி சொல்லி இருக்கிறார்களே. சோ இன்றைக்கும் அந்த புலவர்கள் தங்களே மீறி அந்த அன்பை சொல்றாங்க. அப்போ கவனிங்க, அன்பை மட்டும்தான் அவர் அள்ளி வீசுவாருங்கிறத அந்த நல்ல கண்ணாடியை கழட்டிட்டு இல்லப்பா அந்த அளவுக்கெல்லாம் அவர் அன்புள்ளவர் இல்ல, உன் உயர்வு அவர் விரும்பல, சோ அவர் நல்லவர் இல்லை, அவர் அன்புள்ளவர் இல்ல அப்படிங்கறதான கண்ணாடியை போட்ட உடனே இப்போ அந்த கனி அவளுக்கு ரொம்ப இன்பமா தெரியுது. அவளும் சாப்பிட்டு, ஆதாம் அப்ப வேற எங்கேயும் போல கூட தான் இருக்கிறாரு. சோ ரெண்டு பேரும் தான் கேட்கிறாங்க, ரெண்டு பேரும் தான் அந்த சத்தத்தை கேட்கிறாங்க, ரெண்டு பேருடைய கண்ணாடியுமே கழட்டப்பட்டிருது. சோ இவ கொடுக்கிறா, ஐயா புசிக்கிறார். ஓகே, இப்ப கவனிங்க, இத சாப்பிட்ட உடனே சாத்தா என்ன பண்றான்னா மூணாவது ஒரு கண்ணாடியை போடுறான். ஓகே, மூணாவது ஒரு கண்ணாடி. அல்லது இப்படி கூட சொல்லலாம், இப்போ சாப்பிட்ட உடனே அவனுக்கு ரொம்ப வசதியா போச்சு. என்ன பண்ணிட்டான்னா ஒரு ஒரு கம்ப்ளீட் கண்ணாடியை போடுறான் பாருங்க, போட்டு விடுறான். அந்த கண்ணாடி எப்படின்னா, இப்ப படிங்க 7ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்துளைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். பயந்து. இப்போ இதுவரைக்கும் கடவுள் வந்திருக்கிறாரு, உலாவி இருக்கிறாரு, அவங்க கூட பேசி இருக்கிறாரு.
கைகோர்த்து நடந்திருக்கிறாங்க. அவங்க அவங்க மனுக்குலத்தோடு அந்த 2 பேரோட ஆண்டவர் கைகோர்த்து நடந்திருக்கிறாரு. சோ பாருங்க, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல ஞானம் சொல்லுதுங்க. அந்த 30-31 வசனத்துல நான் மனுமக்களோடு இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருந்திருக்காங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல 30-31 நான் அவரருகே செல்லத்தோயா இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் ஒரு சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடன் மகிழ்ந்து கொண்டு இருந்தேன். ஏதே இல்ல, மனுமக்களோடு, இந்த ஆதாம் ஏவாளோட நம்முடைய ஆண்டவர் இயேசு யெஷுவா அவரோடு இணைந்து பிதாவும் பரிசுத்தாவியானவர் ஆக மொத்தத்துல திரியேக தேவன் எப்படி இருந்திருக்காங்கன்னா மகிழ்ச்சியா இருந்திருக்காங்க, ஹாப்பியா இருந்திருக்காங்க, ஜாய்ஃபுல்லா இருந்திருக்காங்க மனுமக்களோடு. ஆனா இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அதுக்கு முன்னாடி வரைக்கும் சந்தோஷத்தின் சத்தமா கேட்ட அந்த சத்தம் இப்ப கண்ணாடி மாறிடுச்சு. மாறி தேவன் நல்லவர் இல்ல, அவர் அன்புள்ளவர் அல்ல அப்படிங்கிறது மட்டும் இல்ல, நீ தப்பு பண்ணிட்ட, நீ நிர்வாணி ஆயிட்ட, இந்த நிலைமையில நீ அவர்கிட்ட போக முடியாது, அவர் உன்னை கொல்லுவார், அவர் உன்னை தண்டிப்பார், அவர் உன்னை அடிப்பார் அப்படிங்கிறதான கண்ணாடியை போட்டு அவர் உன்னை தண்டிக்கிற தேவன். அதாவது சுருக்கமா அதெல்லாம் ஒரே வார்த்தையில சொல்ல போனா அவர் நல்லவர் அன்புள்ளவர்ங்கிற கண்ணாடியை கழட்டிட்டு அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அப்படிங்கிற கண்ணாடியை மாட்டி விட்டுட்டான். இப்ப அதே கடவுள் தான் வர்றாரு, அதே ஆண்டவர் தான் வர்றாரு. அதுவரைக்கும் மகிழ்ச்சியின் சத்தமா கேட்டது இப்ப அவனுக்கு அவர் பேசுற சத்தம், ஆதாமே நீ எங்க இருக்கிற அப்படின்னு அவர் ஏற்கனவே எப்பா நான் உன்னை தேடி வர்றேன்ப்பா, இங்கதானே இருந்த, இங்கதானப்பா இருந்த, இப்ப நீ எங்கப்பா போயிட்ட அப்படின்னு கேட்கும் போது இப்ப அந்த அந்த மகிழ்ச்சியின் சத்தமா இருந்தது இப்ப எப்படி கேக்குறா, அவர் அப்படி மிரட்டல, ஆனா இவனுக்கு மிரட்டுகிற பயமுறுத்துகிற சத்தமாக அவன் காதுல கேக்குது. ஹலோ, இருக்கீங்களா சிஸ்டர்? புரியுதா? இணைப்புல நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்களா? புரியுதா? மேட்டர் புரியுதா? ஒரு பழத்துல என்னங்க இருக்கு ஆக்சுவலா, இவனை இவன் அந்த எஸ் சொல்ல வேண்டிய ஜீவ விருட்சத்துக்கு எஸ் சொல்லாம, ஓகே, நோ சொல்ல வேண்டிய நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரணத்தின் விருட்சத்துக்கு நோ சொல்லாம, அந்த நோ சொல்ல வேண்டியதுக்கு அவன் எஸ் சொல்லிட்டான், தப்பா சூஸ் பண்ணிட்டான். அங்க சூஸ் பண்ணும்போது அங்க நடந்தது என்னன்னா, கண்ணாடி, சரியான கண்ணாடி கலண்டுருச்சு, கழட்டிட்டான் சாத்தான். இப்ப தப்பான கண்ணாடியா போட்டுட்டான். இப்ப கடவுள் அன்பே, தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிற அந்த கண்ணாடி கழட்டி தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார் அப்படிங்கிறதான கண்ணாடி அவனுக்கு வந்துச்சு. ஓகே, சங்கீதம் 9ல இந்த கண்ணாடியினுடைய பிரதிபலிப்பாதான், சரியா? அந்த கண்ணாடி இயேசு வருகிற வரைக்கும், ஓகே, இங்க போட்ட அந்த கண்ணாடி இயேசு வருகிற வரைக்கும் அந்த கண்ணாடி கழட்டப்படவே இல்லை. படிங்க சங்கீதம் 9ல. நீ என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர். அடுத்து சார் 5ஆம் வசனம். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை எங்கெங்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். அழித்தீர், குலைத்து போட்டீர், இதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. 11-12 படிங்க. 11-12.
சீயோனில் வாசமாய் இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவீர்கள். இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவரை கூப்பிடுவதை மறவார். அதோட முடியுதா? அதோட முடிஞ்சுங்க. 13 இல்லையா? 13 இருக்கா? மரண வாசல்கள் இருக்கு. சரி. அப்போ அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருப்பாரு, அவர் அழிப்பாரு, வெட்டுவாரு. இந்த மாதிரியான இந்த கண்ணாடியோட சேர்ந்து அவனுடைய புரிந்து கொள்ளுதல் எல்லாமே எப்படி ஆயிடுச்சுன்னா, அது வரைக்கும் அன்பாகவே இருக்கிறாருங்கிற அந்த எண்ணம் போய், அந்த புரிந்து கொள்ளுதல் போய், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் அழிப்பார், கொல்லுவார். ஏன்னா நாங்க தப்பு பண்ணிட்டோம், தப்பு செஞ்சவங்களை அவர் அழிக்காம விடமாட்டாரு. ஓகே, அழிக்காம விடமாட்டாருங்கிறதான கண்ணாடி அவனுக்குள்ள வந்துருச்சு. ஓகே, கண்ணாடி வந்துருச்சுங்க. ஏங்க நான் கேக்குறேன், நான் என்ன சொல்றேன், அவர் நம்ம அப்பா தானே, ஏன் நிர்வாணமாவே அவர்கிட்ட போயிருக்கலாமே? அப்பா தானே, நிர்வாணமா போயிருக்கலாமே. அவர் அதை எதிர்பார்த்தார். ஓகேப்பா, நீ தப்பு பண்ணிட்ட, நிர்வாணமா என்கிட்ட வா, என்கிட்ட வந்துரு, யார் நிர்வாணம் ஆயிட்டனே அப்படின்னு சொல்லு. நான் சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ விழுகையின் விளக்கம் என்ன? விழுகையின் விளக்கம் என்ன? கடவுளை பற்றின சரியான புரிந்து கொள்ளுதல் மாற்றப்பட்டு கடவுளை பற்றிய தவறான புரிந்து கொள்ளுதல் அவனுக்குள்ள வந்துருச்சு. சோ விழுகை அப்படின்னா என்னன்னா, ஆண்டவரை பத்தி அவன் போட்டிருந்த சரியான கண்ணாடி, அவர் நல்லவர், ரெண்டே மேட்டர் தாங்க. என் அப்பா அவர் நல்லவருங்க, அவர் அன்பே உருவானவர், அவர் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிற ரெண்டு புரிந்து கொள்களுடைய கண்ணாடியை கலட்டிட்டு, அவர் நல்லவர் இல்ல, அவர் அன்புள்ளவர் இல்ல, அவர் இப்ப என்ன தண்டிக்கதான் அவர் ரெடியா இருக்கிறாரு, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அப்படிங்கிறதான கண்ணாடிய மனுஷன் போட்டுக்கிட்டான். சாத்தான் அதை மாட்டி விட்டுட்டான். இதுதாங்க விழுகை. மனுஷன் விழுந்தான்னா இதுதான் அர்த்தம். கடவுளை பத்தின தவறான புரிந்து கொள்வதற்குள்ள வந்துட்டான். இங்கதான் வெறும் பாவம் மட்டும் இல்ல, மதம். இந்த அத்தி இலைகளை அவன் போட்டான் பாருங்க. இந்த அத்தி இலைகள் என்பது என்னன்னா மத கட்டமைப்புகள். இப்ப அவன் கடவுளுக்கு பயந்துகிட்டதுனால இவன் எங்க போய் ஒளியிறானா, ரிலீஜியஸ் சிஸ்டம், மத கட்டமைப்புகளுக்குள்ளாக போய் ஒளிந்து கொள்ளுகிறான். அது எந்த பேர்லயும் இருக்கலாம் அந்த மதம். ஓகே, மற்றதை விட்டுருவோம். நம்ம கிறிஸ்தவத்தையும் மதம் இருக்கு. இன்னைக்கு பெரும்பான்மையான கிறிஸ்தவத்தின் அனுபவங்கள் எல்லாமே இந்த மத கட்டமைப்புகளுக்குள்ளதான் இருக்கு. சோ இந்த கண்ணாடி, ஓகே, ஆதாம் போட்ட அந்த கண்ணாடி இயேசு வருகிற வரைக்கும் அந்த கண்ணாடிய யாருமே கலட்டல. அதை யாராலையும் கலட்டவும் முடியாது, கலட்ட முடியலங்க. அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல அவங்கவங்க எல்லாம் ஆண்டவர் அடிப்பாரு, குத்துவாரு, கொல்லுவாரு. ஏதோ நடந்துருச்சுன்னா கர்த்தர் தான் அடிச்சிட்டாரு, அவர் தான் பண்ணிட்டாருன்னா அவங்க அதை கொண்டு விளங்கிக்கிட்டது. சில இடங்கள்ல ஆண்டவர் உடன்படிக்கை நிமித்தமா அப்படி கிரியை செய்ய வேண்டிய சூழல் இருந்துச்சு. மொத்தத்துல ஆண்டவரை பார்த்தா செத்துருவோம் அப்படிங்கிற ஒரு புரிந்து கொள்ளுதல் மனுஷனுக்கு வந்துச்சு. கடவுளை நம்ம பார்த்துட்டோம்னா செத்துருவோங்க. ஏன்னா ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி, பயங்கரமானவர். ஓகே, 2 வசனம் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. யாத்திராகமத்துல பாத்தீங்கன்னா 19ஆம் அதிகாரமா 20ஆம் அதிகாரமா இருக்கும். அந்த 2 அதிகாரங்களை ஒரு இடத்துல ஜனங்க சொல்றாங்க, ஐயா மோசே நீங்க பேசுங்க, ஆண்டவர் பேச வேண்டாம், நீங்க பேசுங்க ஐயா, இல்ல நாங்க செத்து போயிருவோம்
பயங்கரமான இடி முழக்கம் எல்லாம் வருது, பயங்கரமான இடி முழக்கம் வருது, பயங்கரமா எல்லாம் வருது. ஜனங்க சொல்றாங்க, ஐயா மோசே பேசட்டும், தேவன் எங்களோடு பேச வேண்டாம், மோசே பேசட்டும். 19 18 19 20வது அதிகாரம் 20வது அதிகாரம் 18 19 படிங்க சார், படிங்க. ஜனங்கள் எல்லாரும் இடிமுழக்கங்களையும் மின்னல்களின் எக்கால சத்தத்தையும் மழை புகைக்கிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோடு பேசாது இருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போறோம் என்றார்கள். பேசினார்னா, கடவுள் பேசினா நாங்க செத்துருவோம். யா இந்த அளவுக்கு மனுஷனுடைய புரிந்து கொள்வது போயிடுச்சு பாத்தீங்களா? இந்த தவறான கண்ணாடியவே போட்டு 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 ஆண்டவர் பேசினார்னா நம்ம செத்துருவோம். அதனால எங்களுக்கு ஒரு மீடியேட்டர் வேணும், எங்களுக்கு ஒரு மத்தியஸ்தர் வேணும். சோ மோசே மூலமா அவர் பேசட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான புரிந்து கொள்வதற்குள்ள வந்துட்டாங்க. சரி, இங்க பேசினா செத்துருவோம் நாங்க. நியாயாதிபதிகள் 13ல இந்த மனோவா இருக்காரு பாருங்க, அவர் சொல்றாரு, அதாவது சிம்சோனை பத்தி, சிம்சோனுடைய பிறப்பை பத்திலாம் தேவன் பேசுறார். தூதனானவராக நம்முடைய ஆண்டவர் இயேசு யெஷுவா அவர் தான் பேசுறாரு. ஆனா சொல்றாங்க பாருங்களேன், என்ன சொல்றாங்க பாருங்க, அது எங்க இருக்கு பாருங்க. அவர் சொல்ல, நம்ம தேவனை பார்த்துட்டோம், நம்ம செத்து போயிருவோம். எங்க இருக்கு? நியாயாதிபதிகள் 13ல அங்க அவங்க சொல்றாங்க பாருங்களேன். அப்படியே கீழே அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா 10 படிங்க சார். 10 இருக்கா? 13 மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். ஆதியாகமம் 3ல சொன்ன அதே சவுண்ட், 2ல சொன்ன அதே சவுண்ட், சாகவே சாவாய். சோ இப்ப நம்ம ஆண்டவரை பார்த்துட்டோம், சாகவே சாவோம். சோ அந்த கண்ணாடி, தப்பான கண்ணாடி மாட்டப்பட்டுச்சு. இதாங்க விழுகை. சுருக்கமா சொல்றேன், விழுகைனா என்ன? அவன் பழத்தை சாப்பிட்டான், அவன் கீழ்ப்படியாம போயிட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அதெல்லாம் நம்ம சும்மா வெளிப்படையா நமக்கு தெரிகிற விஷயங்கள். ஆனா உள்ள இருக்கிற வேர் என்னன்னா, விழுகைனா என்ன? மனுஷன் விழுந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய உண்மை வடிவத்தில் இருந்து அவன் விழுந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் ஆண்டவரை பற்றின சரியான புரிந்து கொள்ளுதலை தள்ளி தவறான புரிந்து கொள்ளுதலுக்கு உட்பட்டு ஆண்டவருக்கும் தனக்கும் இருக்கிற உறவை இழந்தான். உறவு போயிடுச்சு. இப்ப கடவுள் பேசினாவே செத்துருவோம், அவரை பார்த்தாலே ஐயோ செத்து போயிடுவோம், சாகவே சாவோம் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம். சோ பரிதாபம் என்ன அப்படின்னா, இன்னைக்கும் ஓகே, இயேசு கல்வாரி சிலுவையில அவர் பலியாகி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பும் சரிங்களா, என்னன்னா வெளியே சுவிசேஷம் அறிவிக்கும் போது என்ன செய்யறோம்? இயேசுவண்டை வா நண்பா, கண்ணீர் எல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவுடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார். நண்பா கலங்காத, உன் கண்ணீரை அவர் மாற்றுவார்.
உன் கடன் தொல்லையா, அதை நீக்குவார். குடும்பத்துல சமாதானம் இல்லையா, சமாதானம் தருவார். நண்பனே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாயா, இயேசுவண்டை வா அப்படின்னு சபைக்குள்ள கூப்பிடுறதுக்கு அவரை ரொம்ப அன்புள்ளவரா காமிச்சு, அதுக்கு எந்தெந்த விதத்துல எப்படி எப்படி எல்லாம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லி, ஓகே, நீ செஞ்ச தப்புக்காக அவர் அடி வாங்கினாரே, நீ வா அப்படிலாம் சொல்லி அவன் உள்ள வந்துருவான். நம்பி உள்ள வந்ததுக்கு அப்புறம், சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று கொஞ்ச நாட்களுக்குள்ள இப்ப ஊழியக்காரங்க நாங்க இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஆதாம் போட்டிருந்தா பாத்தீங்களா, எந்த கண்ணாடி, அந்த விழுகையின் கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா, அந்த விழுகையின் கண்ணாடியவே வார வாரம் வார வாரம் பிரசங்கத்துல உங்களுக்கு மாட்டி விட்டு, எங்க வேலையே என்னன்னா இந்த இந்த விழுகையின் கண்ணாடி இருக்கு இல்லையா, இந்த கண்ணாடியை மாட்டி விட்டு உங்களை நிம்மதியாவே இருக்க விடாம உங்களை பயமுறுத்தி, ஓகே, பரிசுத்தம் அப்படிங்கிற பேர்ல, இரண்டாம் வருகை அப்படிங்கிற பேர்ல, நரகம் அப்படிங்கிற பேர்ல, பரலோகம் அப்படிங்கிற பேர், இந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி 7 தலை 10 கொம்பு அந்தி கிறிஸ்து, இந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இப்ப நாங்க என்ன போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு? ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க, யாரோ மைக் ஆன் பண்றீங்க? என்ன கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கோம்? ஊழியக்காரங்க, உங்கள்கிட்ட காணிக்கை தசம்பாகத்தையும் வாங்கிக்கிட்டு, ஓகே, ஆழமான சத்தியம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி, இப்ப நாங்க உங்களுக்கு நாங்க என்ன கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கோம்? இந்த ஆதாம் ஏவாள் விழுந்த நேரத்துல போட்டாங்களே, சாத்தான் போட்டு விட்டானே, அந்த கண்ணாடிய உங்களுக்கு நாங்க போட்டு விட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஆமா, அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க பாவம். சரி, அதனால சோ இந்த கண்ணாடியை போட்டு நீங்க சண்டே போய் இந்த கண்ணாடியை ஏற்கனவே போன வாரம் போட்ட கண்ணாடி போதாதுன்னு இந்த வாரமும் திரும்ப அந்த மாதிரியே கண்ணாடியை போட்டு ஓகே, யூடியூப்ல அதுக்குன்னே சில ஆட்கள்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி கண்ணாடியை போட்டு விடுறதுக்குன்னே இருக்கிறாங்க. அனனியா சப்ரால் அடித்தான், கத்தர் அடித்தார், கொன்றார் அப்படிலாம் பேசி எடுத்து சும்மா வாய்ஸ் ரைஸ் பண்ணி எல்லாம் அப்படியே பேசி, கண்ணீர் விடு, அப்பா கண்ணீரை பாக்குறாரு, கண்ணீரை விடு அப்படிலாம் சொல்லி எடுத்து ஒரு வழி பண்ணி, ஓகே, சோ இப்படி கண்ணாடியை மாட்டி விட்டுட்டு இருக்கோம். நீங்களும் இந்த கண்ணாடியை நம்பி, அதுதான் ஆழமான சத்தியம்னு நம்பி, அதை நம்பி நீங்க போனீங்கன்னா, நீங்க எதை பாக்குறீங்களோ, எதை நம்புறீங்களோ, எதை நீங்க எதுக்கு நீங்க ஓகே சொல்றீங்களோ அது கேட்டபடி தப்பான கண்ணாடியை மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஓகே, சாத்தான் கடவுள் தான் செஞ்சாருன்னு நினைச்சிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் அவன் செய்வான். அவன் அடிப்பான், அவன் கொல்லுவான், அவன் வியாதியை கொடுப்பான், அவன் தரித்திரத்தை கொடுப்பான், ஓகே, வியாதியில படுக்க வைப்பான். இத நீங்க அவர் தான் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா அவன் தான் பண்றான். ஓகே, இத பண்றதெல்லாம் அவன் பிசாசு, நம்ம அப்பா பண்றது இல்லை. ஆனா திரியேக தேவன் நம்மளை சுகமாக்குறதுக்கு, நம்மளை உயர்த்துறதுக்கு, அவன் செஞ்ச அந்த தீமையை நன்மையா மாத்துறதுக்கு அவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. அநேக நேரங்கள்ல நம்ம அதை உணரலாம் கூட, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை அவர் அப்படி மாத்தி இருக்கிறார், இப்பவும் மாத்திக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா அவர் ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பாரு, என்ன நான் இருக்கிற பிரகாரமா நீ என்ன அறிய மாட்டேயா? உனக்கு நான் என்ன பத்தின ஒரு சரியான கண்ணாடியை போட விரும்புறேனே, அந்த கண்ணாடியை நீ மாட்ட உன்னை அர்ப்பணிக்க மாட்டாயா? நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாயா? எனக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டாயா? அப்படின்னு தான் அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சோ நாங்கெல்லாம் இத்தனை வருஷமா, அதாவது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க செஞ்ச வேலை இந்த தப்பான கண்ணாடியை மாட்டி விடுற வேலையை தான் அதிகமா செஞ்சிருக்கோம். மெசேஜை கேட்கிறவங்களுக்கு தூக்கம் வராம ஆக்கி,
ஐயோ வருகையில நான் போவனா, ஐயோ நான் போயிட மாட்டேனா, ஐயோ அப்ப என் நிலைமை இப்படிதான் இருக்குமோ. So brothers and sisters, அன்னைக்கு ஆதாம் போட்ட அந்த தவறான கண்ணாடி இன்று வரைக்கும் கிறிஸ்தவத்துக்குள்ள தொடர்ந்துகிட்டே இருக்கு. மதம் என்கிற பேர்ல, ஆனா அது மதம்னு சொல்லாம இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. சோ ஆண்டவருக்கும் மனுஷனுக்கு இருக்கிற அந்த உறவை அவன் இழந்தான் பாருங்க, அதுதான் விழுகை. அதான் விழுகை. சோ அவன் கடவுள்னு சொன்னாலே பயப்படுறான். குத்திடுவாரு, கொன்றுவாரு, தேவனை கண்டுட்டோம் நம்ம செத்துருவோம், அவர் பேச வேண்டாம், அவர் பேசினாவே நம்ம செத்து போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவனுடைய புரிந்து கொள்ளுதல் அந்த அளவுக்கு ரொம்ப அந்தகாரமான ஒரு நிலைக்கு போயிடுச்சு. சோ பாவிய அவர் அடிக்கிறதுக்கு அம்புகளை அவர் ரொம்ப ஷார்ப்பாக்குறாரு, கூர்மையாக்குறாரு. அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் அவங்க புரிந்து கொள்ளுதல் அவங்க எழுதி வச்சிருக்காங்க பைபிள்ல. ஓகே, அவர் அப்படிதான் செய்வாரு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஏன்னா கண்ணாடி மாறல யாருக்குமே. இந்த ஆதாம் போட்ட அந்த கண்ணாடி இயேசு வருகிற வரைக்கும், இயேசு சிலுவையில செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் யாருக்குமே இந்த கண்ணாடி மாறல. சோ உங்களை ஒரு தப்பான கண்ணாடியை, ஆண்டவரை பத்தி ஒரு தவறான கண்ணாடியை போட்டு விட்டு நாங்க ஒரு காரியத்தை நாங்க உங்களை செய்ய வைக்கிறோம், காணிக்க கொடுக்க வைக்கிறது, தசமபாகம் கொடுக்க வைக்கிறது, ஒரு காரியத்தை அதிகாலை எழும்ப வைக்கிறது, ஜெபிக்க வைக்கிறது, எல்லாமே இந்த ஒரு தப்பான கண்ணாடியை மாட்டி இப்படி நாங்க செய்ய வைக்கிறோம் பாருங்க. இதுக்கு பேர் தான் மதம். ஓகே, மதம். So brothers and sisters, இதுக்கு பேர் தான் விழுகை. ஓகேவா, இதுக்கு பேர் தான் விழுகை. கேள்வி கேட்கிறீங்களா? அந்த 3வது அதிகாரத்துல ஆதியாகமத்துல நீங்கள் இது 5வது வசனம், நீங்கள் இது புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது சொல்லிட்டு, அதே அந்த 22வது வசனத்துல பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான்னு சொல்றாருல்ல. நம்மில் ஒருவனை போல் ஆனான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எப்படி யாரையும் சார்ந்துக்காம நம்ம ஒரு காரியத்தை முடிவெடுக்கக்கூடிய ஒரு 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 நிலைக்குள்ள நம்ம இருந்தோமோ அதே மாதிரி இவனும். இப்போ மனுஷன் கடவுளை சாராமலே இப்ப முடிவெடுக்க அவனால முடியுது இல்ல, ஆண்டவர்கிட்ட கேட்காமலேயே ஆண்டவரை சாராமலேயே அவன் முடிவெடுக்க முடியுது, அவன் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் இல்லையா? அந்த மாதிரி அததான் மீன் பண்ணி சொல்றார். எப்படி நம்ம திரியேக தேவனாகிய நம்ம எப்படி யாரையுமே சார்ந்து கொள்ளாம நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும், முடிவெடுக்க முடியும், அதே மாதிரி இவனும். அது வரைக்கும் அப்பாட்ட எல்லாத்தையுமே கலந்து பேசி அவரை சார்ந்தேதான் இருந்தான். ஆனா இப்ப நம்மள மாதிரியே இவனு என்ன ஆயிட்டான், இவனா தன்னிச்சையா நின்னு முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு லெவலுக்கு வந்துட்டான். அதாவது நம்மள வேண்டான்னு சொல்லிட்டான். நீங்க வேண்டாயா, என் காரியத்தை நான் பார்த்துக்குவேன், என் வாழ்க்கைய நான் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டான். அதுதான் நம்மில் ஒருவரை போல் ஆனான் அப்படின்னு சொல்றாரு. சரி, நல்ல கேள்வி, சூப்பர் கேள்வி. சரி, அப்ப இதாங்க விழுகையின் விளக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. ஒருவரை போல் ஆனால் அப்படிங்கிறது நன்மை தீமை தீர்மானம் எடுக்கக்கூடியது. ஒருவரை போல் ஆனால் பாசிட்டிவ்ல சொல்றாரா இல்ல அது அவனுக்கு ஆபத்துங்கிறாரா? ஆபத்து அங்க நமக்கு பார்க்கும் போதே தெரியுது இல்ல, அது ஆபத்து தான்.
அப்புறம் எப்படி ஆண்டவர் நம்மை ஒருவரை போல, அப்ப அவங்கள ஒருவரை போல ஒரு மனுஷன், ஆனா அது நன்மை நல்ல விஷயம் தானே. அது ஏன் எப்படி இல்ல உறவின் அடிப்படையில உன்னுடைய வாழ்க்கையில நீ எல்லா காரியத்தையும் அப்பா நாங்க இருக்கோம், உனக்கு உன்னுடைய எல்லா காரியத்தையும் எங்களை சார்ந்து நீ செய்யணும், நீ ஆளணும். நீ இந்த பூமியில நான் உன்னை நான் தேவன் கடவுள் ஒரு குட்டி கடவுளா வச்சிருக்கேன். ஆனா அந்த தெரிந்தெடுக்கிற விஷயத்துல செலக்ட் பண்ற உனக்கு என்ன தேவை அப்படிங்கறத தெரிந்தெடுக்கிற அந்த விஷயத்துல நீ உறவின் அடிப்படையில எங்களை சார்ந்து, அப்பா அம்மா மூத்த அண்ணனா நாங்க இருக்கோம், எங்களை சார்ந்து எங்களுக்குள்ள இருந்து எங்க பாதுகாப்புக்குள்ள நீ எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு தான் அவர் சொல்லி இருந்தார். அப்படிதான் அவனை வச்சிருந்தார். இப்ப அந்த எல்லையை அவன் தாண்டி வந்துட்டான், வெளியே வந்துட்டான். இப்ப நானே என்ன பாத்துக்குவேங்கிறது ஆபத்து இல்லையா? இது ஆபத்து. ஓகே, புரிஞ்சுச்சா? ஓகே. ஒரு டவுட்னா, ஆண்டவர் இப்ப நம்ம அவருடைய நீதி அப்போ அந்த இடத்துல முன்னாடி அனுப்பி விட்டார், துரத்தி விட்டார், அந்த ரெண்டையும் அனுப்புறது அன்பின் பக்கம், துரத்தி விடுறது நீதியின் பக்கம் அப்படின்லாம் சொல்லி ஹீப்ரூல எல்லாம் ஒரே வேர்டு தான்மா சார். ஹீப்ரூல எல்லாம் ஒரே வேர்டு தான் சார். அனுப்பி விட்டா துரத்தி விட்டாலும் வேற வேற வார்த்தை எல்லாம் இல்ல சார், ஒரே வேர்டு தான் சார். என்ன வேர்ட்னா இருக்கு ஹீப்ரூல? அந்த ஷலாக் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, ஷலாக் ஷலாக். ஆமா, அதான் கேட்டேன். ஏன்னா அப்படி சொல்ல கேட்டிருக்கோம், அதனால நாங்களே சொல்லியிருக்கோம். பட் அது ஹீப்ரூ படிக்கும் போதே அதெல்லாம் இல்ல. ஓகே, எல்லாம் ஒரே வேர்டு தான். ஒண்ணும் இல்ல, எல்லாரும் ஹீப்ரூ படிச்சிருக்க மாட்டாங்கல்ல, அதுக்காக இதை கேட்டேன் நான். ஓகே ஓகே ஓகே, சரி சரி. அப்ப அவர் நீதியில நியாயாதிபதி இல்லையா? அதுதான் அது. நீங்க இந்த ஸ்டடியை ஃபுல்லா கேட்டாதான் அது நீதிங்கிறது என்ன அப்படிங்கறத இனிதான் நம்ம இனிதான் படிப்போம். பட் இவங்க விளங்கி வச்சு இப்படி சொல்றாங்கல்ல, அவர் பாவிய குத்துறதுக்கு அம்புகளை துளக்கி எல்லாம் பயங்கர ஷார்ப்பாக்கி அப்படியே படபடப்பாக்கி துன்மார்க்கனை அவர் அழிக்கும்படியா நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்காரு சங்கீதத்துல வரும். சங்கீதம் 9லயே அங்க வரும் ஒரு இடத்துல. சோ அந்த விதமா அவர் இல்ல. ஓகே, அவருடைய நீதிங்கிறது அதாவது தேவ மனிதர்கள் தான். தேவ மனிதர்கள் பழைய ஏற்பாட்டுல அவங்க சொன்ன எல்லா விஷயங்களும் சரியான கண்ணாடியை போட்டுட்டு அவங்க சொல்லல. சில விஷயங்கள் அவங்களுக்கு அதை எப்படி அவங்க போட்டுட்டு சொல்லல, அதை எப்படி ஒரு வேதாகமா ஒரு பைபிளா எப்படி அதை ஆண்டவர் அதை அதனுடைய நோக்கம் இல்லையே? ஆவியானவர் தானே எழுதுறாரு. ஆவியானுடைய ஏவுதலோட தான் அவங்க எழுதியிருக்காங்க. அப்படி எழுதும் போதே சில விஷயங்களை அவங்களுக்கு என்ன புரிஞ்சதோ எழுதியிருக்காங்க. சரிங்களா? இன்னும் சொல்ல போனா, அதாவது அன்னைக்கு இருந்த அந்த உடன்படிக்கை கிங்ஷிப் கவனன்ட், அதாவது கிராண்ட் கவனன்ட், கிங்ஷிப் கவனன்ட், வெசால் கவனன்ட், இப்படி 3 கவனன்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த வெசால் கவனன்ட்குள்ள இருந்து செயல்பட்ட அந்த நேரத்துல கடவுள் இப்படிதான் இருந்தாருங்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியுது. ஆண்டவர் விட்டுட்டார். ஓகே, இது ஒரு உடன்படிக்கையின் மேட்டரா இருக்கிறதுனால ஓகே, உன் கண்ணாடி ப்ராப்ளம். அப்ப அந்த சோதம் கொமோரல் அவருடைய நீதி அங்க அதனோட அழிவு, நோவா காலத்துல உண்டான அழிவு, அதுலதான் அவர் நீதி உள்ளவரா வெளிப்படுறாரா? இல்ல இல்ல, அங்கெல்லாம் அன்புதான் வெளிப்படுது. நம்ம அதை கவனிப்போம். அடுத்த பகுதிகளை நம்ம அதை கவனிப்போம். ஓகே, நீங்க அடுத்த நாளைக்கு நம்ம நீங்க ஃபுல் இது நீங்க கேட்டீங்கன்னாதான் உங்களுக்கு இது கரெக்டா புரியும். ஓகே, ஆனா ஒண்ணு சொல்றேன், நம்ம விளங்கி வச்சிருக்கிற மாதிரி இல்ல. ஓகே, ஒரு பக்கம் அன்பு, மறுபக்கம் நீதி. அன்புல மன்னிப்பாரு, நீதியில தண்டிப்பாரு அப்படிங்கறதான ஒரு நிலைப்பாட்டுல நம்ம அப்பா இல்லை அப்படிங்கிற நல்ல செய்தியை மட்டும் நான் இப்போதைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன்.
ஏதேனை விட்டு ஏன் துரத்தினார்னா, இப்போ அவன் நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிட்டு அவன் வந்து தப்பான கண்ணாடியை போட்டுட்டான். இப்ப அந்த நிலைமையில அவன் ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டான்னா அந்த தப்பான கண்ணாடியை போட்டுக்கிட்டே மரணம் இல்லாமலேயே காலமெல்லாம் அவன் சுத்திக்கிட்டு இருப்பான். சோ மனுஷனுக்கு மீட்பை உண்டு பண்ணக்கூடிய மீட்பர் வந்து மறிச்சு அந்த மீட்பை உண்டு பண்ண முடியாம போயிடும். அதுக்காக தான் துரத்தி விட்டார். அந்த ஆண்டவர் வந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டினதுக்கு பழத்தை அவர் மறைச்சிருந்திருக்கலாம்ல, பழத்துக்கு ஒரு வேலி போட்டிருக்கலாமே. ஏன் அவனுக்கு மூட்டலா அவனை ஏன் வந்து வெளியே கொண்டு வரணும்? நீ வந்து நீ நிலத்துல நீ பயிரிட்டு அப்ப அதனுடைய தேவனுடைய அந்த பகுதி என்ன? அங்க அவர் யார அங்க வெளிப்படுறாரு? அந்த துரத்தி விடல, அவர் அனுப்பிதான் விட்டாரு. அதுவும் அவருடைய நன்மைக்காக தான். ஏன்னா வெறுமையா தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லாம அங்க வந்து தோலுடைகளை உண்டு பண்ணி தோலுடைகளை கொடுத்து வெளியே அனுப்புறாரு. வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் ஆபேல் காயினுடைய விஷயத்துல அங்க போய் பேசுறாரு. அடுத்து ஆதாமுக்கு வெளிப்பாடு கொடுத்துதானே பேரெல்லாம் வைக்கிறாரு. அந்த 10 பேர்கள்ல வந்து அந்த பேருக்கெல்லாம் அர்த்தம் ஆதாம் அந்த பேரெல்லாம் வைக்கிறாங்க. அப்ப அங்க ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கிறாரு. சோ கம்ப்ளீட்டா அவங்களை தள்ளி விட்டுலையே, இந்த தோட்டத்துக்குள்ள நீ இருக்க வேண்டாம்ப்பா, இந்த நிலைமையில கண்ணாடி மாறிடுச்சு, சோ நீ தோட்டத்துக்குள்ள இருக்க வேண்டாம். அது வந்து அவருடைய அன்பின் பகுதி மட்டுமா? கண்டிப்பா அன்பின் பகுதி தான். ஏன்னா அவர் வந்து இனி உனக்கு எனக்கு பேச்சு வேண்டாம்னா அதுக்கப்புறம் மனுக்குலத்தோட அவர் பேசியிருக்கவே கூடாது இல்லையா? காயினோட பேசுறாரு, ஆதாமோட பேசுறாரு. அதான் கண்ணாடி, இது மேட்டர் எல்லாம் கண்ணாடி. கண்ணாடி கிடையாது. நாங்க வந்து ஆண்டவர் அப்படி புரியல, அவர் நேசிக்கிறார் அப்படி உள்ளது. நம்ம என்ன பண்ணிட்டு என்னதான் நம்ம இருந்தாலும் அவர்கிட்ட போய் நான் அப்பான்னு கூப்பிட்டு அவர் என்ன மன்னிப்பார் ஏற்றுக்கொள்வாருங்கிற மனப்பான்மையில தான் இருக்கும். ஆனா இப்ப வந்து பிரிச்சு பிரிச்சு பார்க்கும்போது அப்ப அவர் யாரு அங்க? ஏன் அப்போ அவ்வளவு பெரிய நிமித்து பூமி சமைக்கப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் அவங்க பேசுறாருல்ல. அப்ப அதெல்லாம் விளைவுகள். நீ கண்ணாடி தப்பாயிடுச்சு தம்பி. அது அவர் தேவனே தான் அந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுறாரு. அவரே தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்றாரு. ஒருவன் செய்த பாவத்துக்கு முழு பூமி முழுவதும் அப்படிங்கிறாரே. அப்போ அந்த டோட்டலி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பாவம். நீங்க இத பாவம்னு அதான் நான் சொன்னேன்ல, பாவம் அல்ல. நீங்க ஆரம்பத்திலே வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். பாவம் அல்ல, இங்க கண்ணாடி மாறிடுச்சு, புரிந்து கொள்ளுதல் மாறிடுச்சு. சோ இந்த புரிந்து கொள்ளுதல் சந்ததி சந்ததியா தொடர போகுது. சோ அது நிமித்தமா இந்த பூமி சீர்கடும், பூமி சபிக்கப்படும். ஓகே, எல்லா விதமான விளைவுகளும் வரும்னு சொல்லிதான் அங்க அவர் சொல்றாரு. புரிந்து கொள்ளுதலே ஆண்டவர் அங்கேயே அந்த தன்னையே அந்த புரிந்து கொள்ளுதலுடைய ஒரு மாற்றங்களையே ஆண்டவர் அவங்க செய்யல. இவன் ஒப்பு கொடுக்கல. நிர்வாணியா என்கிட்ட வா, நான் சரி பண்றேன். நிர்வாணியாவே என்கிட்ட வந்துரு, உன்னுடைய இதை நீ என்கிட்ட ஒத்துக்கோங்கும் போது அவன் ஒத்துக்கல. ஏன் சார் நம்ம இவ்வளவு யோசிக்கும் போது அவர் கடவுள் சார். அவரு கடவுள் தான். இல்ல நம்ம இப்ப இது வந்து நார்மலா நீங்க இப்ப எடுக்கிற சத்தியத்துல இருக்கக்கூடிய அந்த நல்ல காரியங்களை தெரிஞ்சுக்கணும். அவர் கடவுள் சார். அவர் வந்து இல்லாதவர்களாகிய நாமே இவ்வளவு யோசிப்போமானா அவர் யோசிக்காமலா இருந்திருப்பாரு. மாறி இருக்கும், அங்கே மாறி இருக்கும். நாங்க தப்பு பண்ணிட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் மாறி மாறி அடுத்த பாயிண்ட் அதான் வருது. சோ அவங்க வந்து ஒத்துருந்தாங்கன்னா காரியமா வேற மாதிரி ஆயிருக்கும். சரி ஓகே, நான் அப்பா தானடா, நீ நிர்வாணம் ஆயிட்ட வா. ஏன் இப்போ திண்டுக்கல்ல வந்து ஒரு சகோதரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெயந்தி சபைக்கு போற ஒரு சிஸ்டர், அவங்க பையனுக்கு 30 வயசுக்கு மேல ஆகுது இல்லையா? பட் அவன் நிர்வாணமா இருக்கிற அந்த இதை அவங்க தொட்டு அவனை கிளீன் பண்ணி அவன் வியாதி பிடிச்சவன். உண்மைதானே ஜெயந்தி? அவங்க ஒரு சிஸ்டர் அப்படி இருக்காங்க தானே? 27 வயசு இறக்குற வரைக்கும் அவங்க தானே அவனுக்கு எல்லாம் பார்த்தாங்க. அந்த நிர்வாணமான இடத்துல தொடர்தானே செய்வாங்க கிளீன் பண்ணும்போது. அவனுக்கு நடந்து எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. 27 வயசு பையன். சோ மனிதர்களாகி நமக்கே ஒரு வியாதிப்பட்டவன், ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் மேல அவனுக்காக அப்படி செய்யணும்னு சொல்லி அந்த அம்மா தன்னை டெடிகேட் பண்ணி செய்ய முடியுமானா, அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க
மூத்த அண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்திட்டு, இப்படி ஒரு திரியேக தேவன். ஏய், நீ நிர்வாணமா இருந்தா என்னடா, நான் உன் அப்பாடா, என்கிட்ட இருக்கிறவனமா வாடா, அப்படியே வா, ஏன் அத்தியிலைய போட்ட, அப்படியே வா. ஆனா அவனால அப்படி வர முடியல. என்னன்னா அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அதான் இன்னைக்கு ஒரு பிரதர் என்கிட்ட பேசும்போது சொன்னாரு, இன்னைக்கெல்லாம் நிறைய தகப்பன்மார்கள் எப்படி இருக்காங்கன்னா, நாய் கடிச்சிருச்சு, அவன் காயப்பட்டுருவான், ஆனா அத வந்து அப்பாட்ட சொல்றதுக்கு பயந்துட்டு போர்வையை மூடி படுத்துருவான் அந்த காயத்தை வலியோட. என்னன்னா இவர்கிட்ட சொன்னா அந்த நாய் கடிச்ச கடியோட இவர் பயங்கரமா கடிப்பாரு இல்லையா? அப்போ எப்பயோ பார்த்த காரியங்கள், அப்பா ஒரு தன்னுடைய தகப்பனை பற்றி இருக்கிற அந்த புரிந்து கொள்ளுதல், அந்த காயத்தை வந்து நேரடியா வந்து சொல்றதுக்கு விட மாட்டேங்குதுல. இதேதான் அங்க கண்ணாடி மாறிடுச்சு, புரிந்து கொள்ளுதல் ராங் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. சோ அவங்களால வந்து நேரடியா அப்பாட்ட வந்து சொல்ல முடியல, அவரையே அவன் படி போட ஆரம்பிக்கிறான். ஓகேவா? ஓகே, புரிஞ்சிச்சா? காரியம் புரிஞ்சிச்சா? தனம் ஓகேவா? ஓகே, சரி. இப்ப நம்ம 7வது விஷயத்துக்குள்ள போவோம். 7வது, இப்ப விழுகையினுடைய விளக்கத்தை நம்ம கவனிச்சிட்டோம். புரிந்து கொள்ளுதல் எல்லாமே, கடவுளை பற்றின புரிந்து கொள்ளுதல் எல்லாமே மாறிடுச்சு. அது சிலுவையில தான் அது வந்து கிளியர் ஆகுது. அதாவது இயேசு பிறந்ததுல இருந்தே அது கொஞ்சம் கொஞ்சமா அது கிளியர் ஆகுது. சோ அது வரைக்கும் பழைய தேவ மனிதர்கள் எல்லாருமே ஆண்டவரை பத்தி அவங்க நிறைய விஷயங்கள் நல்ல விதமா சொல்லியிருக்காங்க, கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்னு கிடையாது. ஓகே, அது மோசையா இருக்கலாம், தாவீதா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஏன்னா அவங்க போட்டிருந்த கண்ணாடி அப்படி. ஓகே, சரி. இப்போ 7வது விஷயத்துக்கு நம்ம வருவோம். விழுகையின் விளைவுகள் அதானே 7வது ரூபிஸ் அதானா? ஓகே, விழுகையின் விளைவுகள். சரி ஐயா, இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சதா? இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஓகேவா? புரிஞ்சிச்சு ஐயா? சாமியில் முருகன் ஐயா? ஓகே ஓகே, சரி, ரைட். 7வது விஷயம், ஜான் பிரதர் லைன்ல இருக்கீங்களா? ஜான் பிரதர் ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஓகே பிரதர், ஓகே. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சது, நல்லா புரிஞ்சது. ஓகே, ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் கேட்கிறேன். ஆதாம் பாவம் செய்தாங்கல்ல? ஆமா, பாவம் செய்தவர் கூட அவங்க அந்த ஒரு போர்வுடைய ஒரு கொடுக்கப்பட்டது. ஆமா ஆமாயா, ஆமாயா. இது வந்து ஆண்டவரா இயேசு உலகத்தோடு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு சொல்றாங்களா? அது உண்மைதானா? அதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருந்தாரா? இல்லையா இல்லையா, அதாவது உலகத்தோடு முன்னாடியே நான் வந்து என்னுடைய குமாரன் இதுக்கு நான் முன் குறிச்சிட்டேன் அப்படிங்கறத காட்டும்படியா அங்க நிழலாட்டமா அப்படி செஞ்சாரு. சோ அங்க வந்து அங்க குறிப்பிடுவது இயேசுதான். நம்ம ஏற்கனவே புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதேதான் அதேதான் அதேதான். ஓகே ஓகேயா, சரி, ரைட். சோ நம்ம 7வது விஷயத்துக்குள்ள போவோம். விழுகையினுடைய விளைவுகள். இப்படி விழுந்தா கண்ணாடி தப்பாயிருச்சு, ஆண்டவரை பற்றிய புரிந்து கொள்ளுதல் தவறா போச்சு, அவர் வந்து நல்லவர் இல்ல, அன்புள்ளவர் கிடையாது, அந்த அளவுக்கு அன்புள்ளவர் தான், ஆனா அந்த அளவுக்கு அன்புள்ளவர் கிடையாது, அவர் வந்து அடிப்பார், அவர் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம், சோ இனிமேல் வந்து அவர் அடிப்பாரு அப்படின்னா அவருடைய புரிந்து கொள்ளுதல்கள் வந்ததுனால இப்ப இந்த விழுகையினுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில விளைவுகளை நான் சொல்றேன். நம்பர் 1, முதலாவது விளைவு என்னன்னா, சரியானதை பார்க்கும் கண்கள் மூடி தவறானதை பார்க்கும் கண்கள் திறந்தது. நம்பர் 1, 7ஆம் வசனம் ஆதியாகமம். சரியானதை பார்க்கும் கண்கள் மூடப்பட்டு
தவறானவைகளை பார்க்கும் கண்கள் திறந்தன. இதாங்க முதல் விளைவு. வாசிங்க ஆதியாகமம் 3:7. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அக்கிளைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். சோ நிர்வாணி அப்படிங்கறத இப்ப பாக்குறாங்க. சாத்தானும் காதுல இருந்து ஓதுற, நிர்வாணி ஆயிட்ட, நிர்வாணி ஆயிட்ட. இப்ப எப்படின்னா தப்பான காரியத்தை பார்க்க வச்சிருவான். பார்க்கவும் வச்சுட்டு பாத்தியா தப்பு பண்ணிட்ட, உன் ஆண்டவர் உன்னை நேசிக்க மாட்டாரு, உன்னை தள்ளிட்டாரு பாரு அப்படின்னு சொல்ற. நமக்கு இந்த குற்ற உணர்வு வருது பாத்தீங்களா? அதே மாதிரி இங்க நடக்குது. ஓகே, சோ தப்பான காரியத்தை எதை பார்க்கணுமோ அதை பார்க்காம எதை பார்க்க கூடாதோ அதை அவன் பார்க்கிறான். ஓகேங்களா? ரெண்டாவது, நம்பர் 2, ரெண்டாவது அங்க என்ன நடக்குதுன்னா, சோ நிர்வாணிகள் அதாவது வெட்கம் உண்டாகுதாங்க. ஓகே, ரெண்டாவது அவனுக்குள்ள என்ன வருதுன்னா வெட்கம். திரும்ப படிங்க அந்த 7ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அக்கிளைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். 25:2-25 ஆதியாகமம் 2:25. ஆதாமும் அவன் மனைவியுமாய் இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். சோ அப்போ அங்க பாருங்க, இரண்டாவதாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா வெட்கம், ஷேம். வெட்கம் வந்துருச்சு மனுஷன் வாழ்க்கையில, வெட்கம் வந்து விட்டது. மூணாவது, இவங்க இப்படி விழுந்ததனுடைய விளைவாக மூணாவது என்ன நடக்குது அப்படின்னா, ஓகே, தங்களை மறைத்துக் கொள்ளுதல். அதே இந்த 7ஆம் வசனம் தான். இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அக்கிளைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். தங்களை மறைத்துக் கொள்ளுதல், யாருக்கும் தன்னை திறந்து காட்டிடக்கூடாது, யாருக்கும் தன்னுடைய அந்த கெட்ட பக்கம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மதம் என்கிற பேர்ல அல்லது வேற எதையாவது ஒன்ன போட்டு தங்களை மூடி, தன்னுடைய நல்ல பக்கம் மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியணும், கெட்ட பக்கம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி இப்படி தங்களை மறைத்துக் கொள்ளுதல்ங்கிற ஒரு அனுபவம் உனக்குள்ள வந்துடுச்சு. ஓகே, அடுத்தது 4வது விளைவு என்னன்னா சமூகத்தை விட்டு விலகுதல். இவன் விழுந்ததுனால ஆண்டவர் தள்ளல, இவனே தான் விலகுறான். 8ஆம் வசனம். பகல் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுள்ள தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். சந்நிதிக்கு விலகி, அப்போ அவர் சமூகத்தை விட்டு விலகுதல் அப்படிங்கிற ஒரு அனுபவம் அவனுக்குள்ள வந்துருச்சு. ஓகே, அடுத்த 5வது நீங்க பாத்தீங்கன்னா பயம். பயம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து விழுந்து கொண்டேன் என்றார். பயந்து, பயம் வந்துருச்சு. ஓகே, பயம். 6வது என்ன அப்படின்னா மற்றவர்கள் மேல் பழி போடுவது. 12ஆம் வசனம். ஒரு நிமிஷம், தப்பான கண்ணாடி போட்ட உடனே, தப்பான கண்ணாடி போட்டிருக்கவங்க வாழ்க்கையில இது எல்லாமே நடக்கும். எப்பயுமே தன்னுடைய குற்றத்தை, தன்னுடைய தப்பை ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்கதான் காரணம், இவங்கதான் காரணம், அவங்க இப்படி பண்ணலன்னா நான் மட்டும் இப்படி பண்ணிருக்க மாட்டேன், அப்படி இப்படியே சொல்லுவாங்க பாருங்க. இதெல்லாம் என்னன்னா இந்த தப்பான கண்ணாடியினுடைய வேலை. படிங்க சார் 12ஆம் வசனம். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். சோ பாருங்க, தேவரீர் எனக்கு தந்த, தேவன் மேலையும் பழி போட்டு தேவன் கொடுத்த அந்த பெண் மனைவி மேலையும் பழி போடுறாள். இப்படி
பழி போடுறாங்க. கடைசியில ஏழாவது என்னன்னா, இது எல்லாமே ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு ஒரு காரியத்துக்குள்ள வந்து அடங்குது. அதுக்கு பேர் என்னன்னா, அதுக்கு பேர் தான் மரணம். ஓகே, மரணம். ஏழாவதான விஷயம் என்னன்னா மரணம். மரணம்னு சொல்லும் போது இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. மரணம் ஏழாவதான விஷயம். நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னாரு. கவனிங்க, முதல்ல சாவு அவனுக்கு எங்க வந்துச்சுன்னா, இத புசிச்ச உடனே தேவனை விட்டு பிரிஞ்சுட்டான். அவர் தள்ளல, இவனா பிரிஞ்சுட்டான். சோ ஆவியில சாவு வந்துருச்சு, ஆவி செத்து போச்சு, தேவனை விட்டு அவனுடைய ஆவி பிரிஞ்சிருச்சு. நான் இன்னைக்கு சொன்னேன், மனுஷனை படைக்கும் போது ஆவி ஆத்மா சரீரமுடையவனா படைச்சாருன்னு. அந்த ஆவி பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் படிப்படியா ஆத்மாவில் அந்த மரணம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு நாள் சரீர பிரகாரமாக அது வந்து அவன் செத்தே போயிட்டான். எங்க படிக்கிறோம்? ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல ஆதாமுடைய ஆயுசு நாட்கள் எத்தனாம் வசனம்? 4 5. ஆதாம் உயிரிழந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். அவன் மரித்தான். இது வந்து ஏதேன்ல அவன் அகராதியிலே கிடையாது இந்த வார்த்தை. அவனுக்கு இந்த மாதிரியான அனுபவமே கிடையாது. ஆனா இப்ப மரிச்சிட்டான். கவனிங்க, வெளிப்படுத்தல் 21:4 இந்த மரணம் அப்படின்னு சொல்லும் போது அந்த மரணத்துக்குள்ள அந்த வெளிப்படுத்தல் 21:4 சொல்லப்பட்ட எல்லாமே மரணத்தின் தூதர்களாக எல்லாமே அங்க இருக்கு. படிங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. இருங்க சார், கண்ணீர் எப்ப பார்த்தாலும் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கிறோம்னா நம்ம வந்து மரண தூதனுக்கு கூட்டாளியா இருக்கோம்னு அர்த்தம். மரண தூதன் நம்மளோட அப்பப்ப வந்து ஹாய் ஹலோ சொல்றான். கண்ணீர் விடணும், ஆனா எதுக்கு எடுத்தாலும் கண்ணீர் விடுறது, எதுக்கு எடுத்தாலும் அழுறது, எதுக்கு எடுத்தாலும் கண்ணை கசக்கிறது அப்படின்னா அது மரண தூதன். ஓகே, இதெல்லாம் அங்க அந்த தவறான புரிந்து கொள்ளுடைய இந்த விழுகையினுடைய விளைவுனாலதான் அது வருது கண்ணீர். அப்புறம் பாருங்க, கண்ணீர் இல்லை, அப்புறம் அவர்களுடைய கண்ணீர் யாரும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை. அலறுதல் படிங்க படிங்க. வருத்தமும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழுங்குத்தேன என்று விளம்பினது. இந்த துக்கம், அலறல், வருத்தம், கண்ணீர் எல்லாமே அதோட சேர்த்து வியாதி, தரித்திரம் எல்லாமே மரணத்தினுடைய தூதுவர்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து வழங்கிக் கொள்ளணும். பாருங்க, எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிஞ்சது? இதெல்லாம் தாங்க விளைவுகள். மொத்தம் 7 விளைவுகளை நம்ம பார்க்கிறோம். மனுஷன் விழுந்ததுனால அந்த விழுகையின் விளைவாக அவனுக்கு வந்ததான 7 விளைவுகள். ஆண்டவர் வந்து உனக்கு இப்படி இப்படிலாம் நடக்கும், அதுக்கப்புறமா நீ வேதனையோடு பிள்ளை பெறுவ, அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே இந்த விளைவுகள் எல்லாம் உனக்கு வந்துருச்சு. என்னெல்லாம் வந்துச்சு? இன்னைக்கும் அது வந்து இருக்குது. இன்னைக்கு அது சபைக்குள்ளேயும் இருக்கு, கிறிஸ்தவங்களுக்குள்ளேயும் இந்த விளைவுகளோடயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம. ஏன்னா கண்ணாடி தப்பா இருக்கிறதுனால, கண்ணாடி சரியான கண்ணாடியா இல்லாததுனால இன்னைக்கு அந்த விளைவுகளோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்ன அந்த 7 விளைவுகள்? சரியானதை பார்க்க கண்ணாடி மூடி, தவறானதை பார்க்க கண்ணாடி திறக்கப்பட்டது. கண்ணு இரண்டாவது வெட்கம் உண்டானது. மூணாவது மறைத்து கொள்ளுதல். நாலாவது சமூகத்தை விட்டு விலகுதல். அவர் தள்ளினாரா இவன் விலகினானா? அவர் தள்ளினாரா நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் தள்ளினாரா? அவன் தான் விலகிட்டான். பயம் என்பது அஞ்சாவது. ஆறாவது அடுத்தவர்கள் குற்றம் சுமத்துவது. ஏழாவது மரணம். சரிங்களா? சோ இப்படி வந்துருச்சு. சரி,
இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி நான் க்ளோஸ் பண்றேன். எட்டாவதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 7 விஷயத்தை பார்த்திருக்கோம் இல்லையா? சோ இப்ப எட்டாவதான விஷயம் என்ன சொல்லுங்க? எட்டாவது குறிப்பு, தேவனுடைய பார்வையில் எது பாவம்? தேவனுடைய பார்வையில் எது பாவம்? சரிங்களா? இப்ப பாவம்னு சொன்ன உடனே விபச்சாரம், வேசித்தனம், திருடுறது, பொய் சொல்றது, கொலை பண்றது, இதெல்லாமே பாவம்னு நம்ம சொல்லுவோம். அது உண்மைதான், அது ஒண்ணும் பொய் இல்லை, உண்மைதான். பட் இதெல்லாமே பாவத்தின் கனிகள். ஓகே, நமக்கு வெளியே தெரிகிற பாவத்தின் கனிகள். ஆனா பாவம், அந்த வேர்பாவம், இந்த கனிகளை பிறப்பிக்கிற வேர்பாவம் ஒண்ணு இருக்கு. அது என்ன? ரொம்ப சிம்பிள்ங்க, எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்ற விட அப்படி எழுதி வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. ஓகே, எது பாவம் அப்படின்னா, உண்மை வடிவத்துக்கு மாறாக செயல்படுவது. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா சொல்றேனே, நம்முடைய உண்மையான வடிவத்துக்கு மாற்றான விதத்தில் செயல்படுவது, அதுக்கு பேர் தாங்க பாவம். பாவம்னா என்ன? இப்ப நம்ம சொல்றது விபச்சாரம், வேசித்தனம், கள்ளத்தனம், இதெல்லாமே பாவ கனிகள், கனிகளாகிய பாவம். ஓகே, இப்ப சபை எது மேல கவனமா இருக்குன்னா, இந்த பாவ கனி இருக்குல்ல, இதையே கண்டிச்சு கண்டிச்சு பேசிக்கிட்டு, ஏய் பொய் சொல்றியா, நரகத்தில் கர்த்தர் உன்னை தள்ளுவார், அடிப்பார். அங்க நின்று அந்த பொண்ணோட பேசிட்டு இருக்கியா, உன் ஆண்டவர் அடிப்பார். சினிமா பாக்குறியா, டிவியில கண்டதையும் பாக்குறியா, உன்னை கர்த்தர் உன்னை வெட்டுவார், குத்துவார், இப்படியே சொல்லிக்கிட்டு அவர் எப்பா வேர்ல கை வைப்பா. நீ அவனுடைய அந்த மேல இருக்கிற அந்த நீ பாக்குற அந்த பழத்தை தான் நீ வெட்டுற. பட் வேற அங்க ஆல்ரெடி இருந்துகிட்டே இருக்கிறதுனால நீ என்னதான் வெட்டினாலும் அது திரும்ப திரும்ப ஒரு 10 நாளைக்கு நல்லா இருப்பான், திரும்ப அது வந்துடும். ஓகே, கோபப்படாதே. பொய்யர் அனைவரும் அக்கினி கடலில் போவார்கள், கோபப்படாத அப்படின்னு நம்ம சொல்றோம், உண்மைதான். ஆனா ஆண்டவர் கவனிங்க, இதெல்லாமே இந்த இப்ப நம்ம சொல்ற இதெல்லாமே வேதத்துல பாவங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு, பாவங்கள் பன்மையில. ஆனா பாவம் அப்படிங்கிறது வேர். என்னது? மனிதன் தன்னுடைய உண்மையான வடிவத்துக்கு மாற்றான விதத்தில் செயல்படுவது. தன்னுடைய உண்மையான வடிவம் என்னன்னா, ஆண்டவரோட உறவுல இருக்கிறதா அவனுடைய உண்மையான வடிவம். பிதாவை அறிவது, அவரோட நெருங்கி 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 அவரோட உறவாடிக்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும். அந்த உறவின் நிறைவிலிருந்து எல்லாமே செய்யறது. சோ அந்த உறவுல அவன் இல்லாம இருந்து அதுக்கு மாற்றான விதத்தில் அவன் செயல்படுவான். ஆனால் அதுக்கு பேர் தான் பாவம். இங்கிலீஷ்ல அதை மால் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மால் ஃபங்க்ஷன். அவன் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆக வேண்டிய விதத்துல ஃபங்க்ஷன் ஆகாம அவன் மால் ஃபங்க்ஷன் ஆகிறான் பாருங்க, அதுக்கு பேர் தான் பாவம். அப்போ இப்படி தப்பா இயங்கிட்டு இருக்கிற மனுஷனை திரும்பவும் உறவுக்குள்ள கொண்டு வருவதற்காக தான் இயேசு, நம்முடைய ஆண்டவர் யெஷுவா கல்வாரி சிலுவைக்கு வந்தார். இந்த உலகத்துக்கு மனுஷனா வந்தார். வார்த்தையா இருந்தவர் மாம்சமானார். லூக்கா 19:10 படிச்சு முடிப்போம். லூக்கா 19:10. லூக் 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அந்த இழந்து போனதை தேடவும், மனுஷன் எதை இழந்துட்டான்னா அந்த உறவு. அவன் சரியான விதத்துல இயங்கணும், அந்த உறவை அவன் இழந்துட்டான். இழந்து மாற்றான விதத்தில்
அவன் செயல்படுறான். அப்ப இந்த நிலையை மாற்றி அவனை சரியான விதத்துல அவனை கொண்டு வர்றதுக்காக தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு மனுஷனா வந்தார். சோ ஒரு அற்புதமான ஒரு பழைய பாட்டு பாருங்க, அதை பாடி அப்படியே நம்ம நிறைவு செய்வோம். கேள்விகள் இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம். அந்த பாட்டு எப்படி இருக்கு? வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். பாருங்க அந்த உறவு. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால் தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். இயேசு சொல்றார் மனுஷனை பார்த்து, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால் தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. சோ ஏங்க நாங்க இப்பெல்லாம் அடிக்கடி உங்களை பார்த்து எதை செஞ்சாலும் உறவுல செய்யுங்கன்னு நாங்க ஏன் சொல்றோம் தெரியுமா? நீங்க அதிகாலை எழும்புறது, வேதத்தை வாசிக்கிறது, நீங்க ஊழியம் செய்யறது, சபை கூடி வர்றது எல்லாமே உறவுல செய்யுங்க. உறவுல செய்யாம நீங்க அத மதத்துல செய்யாதீங்க, ரிலிஜியஸ் கண்ணோட்டத்துல செய்யாதீங்க, அத உறவுல செய்யுங்கன்னு ஏன் சொல்றோம்னா, இத நீங்க உறவுல செய்யாம இத நீங்க மாற்றத்துல மாற்றாக மத கண்ணாடியை போட்டு, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, இதெல்லாம் நான் செய்யறேன்னு நான் அடிப்பாரு, என்ன தண்டிப்பாரு, குத்துவாரு, என்ன நொறுக்கிடுவாரு, ஏதாவது ஒண்ணு எனக்கு பண்ணிடுவாரு, நான் தசம பாகத்தை ஒழுங்கா கொடுக்கலன்னா இந்த மாசம் எனக்கு ஹாஸ்பிடல் செலவு அதிகமாயிரும், அதனால நான் பயந்துட்டு கொடுத்துறேயா அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கறீங்கன்னா, கவனிங்க கவனிங்க கவனிங்க, நம்ம மதத்திலிருந்து செய்யறோம். சோ அதையும் ஆண்டவர் பாவமாகவே பார்ப்பார். சோ brothers and sisters, நம்முடைய உண்மையான வடிவத்துக்கு விரோதமாக மாற்றாக நம்ம செய்கிற கெட்ட காரியம் மட்டும் இல்ல, நல்ல காரியமும் அவர் பார்வையில பாவம். ஓகே, அதனால உறவு தான் ரொம்ப முக்கியம். உறவுல அந்த உறவினுடைய நிறைவிலிருந்து எல்லாமே வரணும் தான் அப்பா விரும்புகிறார். சோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சோ இன்னும் 2 விஷயம் இருக்கு, அத நாளைக்கு நம்ம படிச்சு அப்படியே அடுத்த பாடத்துக்குள்ள நம்ம போறோம். சோ அடுத்த பாடம் 3வது பாடம் பாவம் அப்படிங்கிற தலைப்புல அப்படியே இதை தொடர்ந்து பாவம் அப்படிங்கறதான விஷயத்தை நம்ம நாளைக்கு நம்ம நாளையிலிருந்து அப்படியே நம்ம படிக்க ஆரம்பிக்க போறோம். சோ அப்படியே நம்ம ஒவ்வொரு விஷயமா படிக்க படிக்க உங்களுக்கு எல்லாமே நல்லா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். சோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சோ உங்களுக்கு யாருக்காவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். கேள்வி இருக்குங்களா?
யாருக்கு எந்த கேள்வி இல்லையா? எல்லாம் கிளியரா? ஓகே, நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ஐயா சாமி முறையை ஜெபம் பண்றீங்களா? ஓகேங்கய்யா. ஓகேயா. நாங்கள் பிடிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை வடிவத்தில் வெளிப்பட்ட வேண்டிய சில அனுபவங்களை கட்டாவே எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறி தனக்கென்று தானே சிந்திக்க ஆரம்பிச்சதனால அவனுடைய உச்சக்கட்ட மகிழ்ச்சி அனுபவிக்க வேண்டியவன் ஆண்டவரே தோட்டத்தை விட்டே வெளியே வர வேண்டிய ஒரு நிலைமை வந்ததப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களப்பா ஆண்டவரே உண்மையாகவே ராஜா, இந்த நாட்கள நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் ஒரு காலத்துல இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டு இருந்தோம். ஆனால் எங்களுடைய அந்த அஸ்திபாரத்தை இந்த நாளில மாற்றி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவர், அந்த ஜீவ விருட்சத்தை ஆண்டவரே நிச்சயமாகவே எங்களுக்கு நீங்க கொடுத்திருந்தீங்க. ஆனால் சாத்தான் எங்களுக்கு போடப்பட்டிருந்த அந்த கண்ணாடியை, அந்த முகத்திலே அவன் கிழித்து விட்டு ஆண்டவர்களை குற்றப்படுத்தும்படியான காரியங்களை அவன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால இந்த நாளில உங்களுடைய முகத்தை நாங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு எங்களுடைய நிலைமை மாறிவிட்டது. அதனால இந்த நாட்களில கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுக்கென்று ஒரு சுயநீதியை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு ஆண்டவரே இந்த நாளிலே ஐயா நமக்கு ஸ்தோத்திரிக்கிற நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல கண்ணாடியை நாங்கள் ஆண்டவரை தவறான வகையில புரிந்து கொண்டு செயல்பட்டதுனாலதான் ஆண்டவரே நாங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். அதனால ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற அப்பா, உறவை பற்றி ஆண்டவரை நாங்கள் எவ்வளவு நன்றாக இருந்தோம். ஆனால் இந்த கனியினால ஆண்டவரை அவன் சாப்பிட வச்ச அந்த காரியத்துக்கு நாங்கள் சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சதனால ஆண்டவரே அந்த உறவில் இருந்து நாங்கள் வேறுபிரிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்பட்டோம். ஆனால் அந்த மகிழ்ச்சியின் சத்தத்தை நாங்கள் கேட்க முடியாத ஒரு நிலைமை வந்து விட்டதப்பா. ஆண்டவர் பேர தவறான எண்ணத்தை கொடுத்து, தவறான சிந்தைகளை கொடுத்து, ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக நியாயந்திருப்பார் என்று சொல்லி இப்படியெல்லாம் பயம் முறுத்தி உங்களுடைய உறவிலிருந்து ஆண்டவரை அந்த நல்ல கண்ணாடியை கைக்கு விட்டதனால மத கட்டமைப்புக்குள்ளாக நாங்கள் கடந்து போய்விட்டோம். ஆண்டவரை, இந்த நாளில் அப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இந்த பூமியில அப்படிப்பட்ட கண்ணாடியை போட்டுக் கொண்டிருந்த எங்களுக்கு இந்த நாளில் எங்களுடைய கண்ணாடியை கட்ட திறந்து கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் சாகுவோம் என்ற அளவுக்கு அந்த நிலைமை இந்த நாளில வந்து கொண்டு இருக்கிறது. அதனால அந்த வெளியின் கண்ணாடியை மாட்டிவிட்டு நரகம், பரலோகம் இப்படிப்பட்ட சில காரியங்களை உபயோகப்படுத்தி இன்னைக்கு அநேக பிரசங்கிமார்கள் பிரசங்கித்துக் கொண்டு இருந்தாலும் இந்த நாளில எங்களுடைய மனக்கண்களை நீங்க திறந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அதனால வந்த விளைவுகள் இன்னைக்கு ஆண்டவரே சரியானதை பார்க்க முடியாதபடிக்கு காணப்பட்டது. அதே நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில வெட்டு வந்து விட்டது. எங்களை நாங்கள் மறைத்துக் கொண்டு இருக்கிறோம். மத போர்வையிலே கலாச்சாரத்தின் அடிப்படையில் எங்களை நாங்கள் மறைத்துக் கொண்டு இருக்கிறோம். அதனால்தான் உங்களுடைய சுகத்தை விட்டு பொருத்தப்பட்ட ஒரு நிலைமையில வந்ததனால பயமோ மற்றவர்களை குறித்து குறை சொல்லுவதும் குற்றப்படுத்துவதுமாக நாங்கள் இருக்கிறோம். அதனால ஆண்டவரே, இந்த நாட்களில் அப்பா மரணத்துக்கு எதிராக நியமிக்கப்பட்ட எங்களை ஆண்டவர் உன்னுடைய கண்ணாடியிலே எங்களை வைத்து வெளிச்சத்தின் பாதையை எங்களுக்கு நீ கொண்டு வந்த தெய்வீகாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனிதன் தன்னுடைய உண்மையான வடிவத்தில் இருப்பதைத்தான் நீங்க விரும்புறீங்கப்பா. அதனால இறந்து போனதை தேட ரட்சிக்குமே நீங்க வந்து அப்பா உடைய உறவுல எங்களை வைத்துக் கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இது எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர்கள் என்பதை இந்த நாளில நாங்கள் அதிகமாய் உணர்ந்து உமக்குள்ளாக நாங்கள் இன்னும் வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து இணைந்து இருக்கக்கூடியதான எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதித்து இந்த வார்த்தையை கொடுத்த தேவதாசனை பலப்படுத்தி இந்த மறைவான நம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு வருகிற நாட்கள் வெளிப்படுத்தி பேச ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை மாட்சிமை அனைத்து உண்மைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you ஐயா, thank you. Shalom, praise Lord. நாளைக்கு நம்ம 6 மணிக்கு நம்ம சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Thank you. ஆமென். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலை
நிழலாய் மாறிவிட்டே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே.